So thank you all for coming again, and I'm praying that I can speak a few words that will provide inspiration and instruction and guidance for some of you at least. ஸோ மீண்டும் நீங்கள் இங்கே வந்ததுக்கு மிக்க நன்றி. மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு பிரயோஜனப்படும் வகையில், உங்களுக்கு உபயோகப்படும் வகையில் அந்த அறிவுரைகளை சொல்கிறதுக்கு கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு. The best way that I can think to do that is to share with you the words of His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada, founder and Acharya of the International Society for Krishna Consciousness, my spiritual master. அதாவது மிக சிறந்த வழி என்ன என்றால், ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர், ஸ்தாபக ஆச்சாரியர், இஸ்கானுடைய ஸ்தாபக ஆச்சாரியர் மற்றும் என்னுடைய ஆன்மீக குருவானவர், அவருடைய வார்த்தைகளிலிருந்து பேசுவதே சிறந்தது. Srila Prabhupada took the time and the trouble to share with us in a transparent fashion the instructions given by Srila Rupa Goswami, who is the chief disciple of Chaitanya Mahaprabhu. அதாவது பல சிரமங்களுக்கு மத்தியிலும் ஸ்ரீல பிரபுபாதர் சைத்தன்ய மகாபிரபுவனுடைய சீடர்களில் முக்கியமானவரான ரூப கோஸ்வாமியின் மூலமாக இந்த உபதேசத்தை வழங்கியிருக்கிறார். He wrote one of my favorite books in the 16th century called Upadeshamritam. எனக்கு மிகவும் பிரியமான ஒரு புத்தகம், அது 16வது நூற்றாண்டில் எழுதப்பட்டது, உபதேசாமிர்தம். And Srila Prabhupada translated that into English in 1976 as the Nectar of Instruction. ஸ்ரீல பிரபுபாதர் அதை 1976 ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். அதற்கு நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்றது தலைப்பாக கொடுத்திருந்தார். It's the character of this book that it gives you instructions for every stage of spiritual advancement, all the way from beginning to the end. இந்த புத்தகமானது ஒரு பக்தன் ஆரம்ப நிலையிலிருந்து இறுதி வரைக்கும் செல்வதற்கு பல நிலைகளுக்கான உபதேசங்களை வழங்குகிறது. Beginning with how to become a bona fide human being, civilized human being, that's the first verse. ஆரம்பமானது நம்ம எப்படி ஒரு மனிதனாக, நாகரிகமுள்ள பண்புள்ள மனிதனாக இருக்கிறதுன்றதுலேருந்து ஆரம்பிக்குது. அதுதான் முதல் ஸ்லோகம். And all the way until the very last verse, in which he instructs us about the importance of worshipping Srimati Radharani and residing in her place. அதை அப்படியே தொடர்ந்து இறுதியாக ஸ்ரீமதி ராதாராணி விருந்தாவனத்தில் வழிபடக்கூடிய அந்த உயர்ந்த விஷயத்தை பற்றியும் சொல்லியிருக்கு. Sri Chaitanya Mahaprabhu taught that of all the devotees of Krishna, the very best are those Gopi Janas of Vrindavan, who surrendered everything to him. சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுத்திருக்கார், எல்லா பக்தர்களிலும் சிறந்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது கோபியர்கள். Yet Ramya Kachit Upasana Vrajavadhu Vargena Ya Kalpita. These are the gopis of Vrindavan. We worship the gopis of Vrindavan. So நாம விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய கோபியர்களை வணங்குவோம். Lord Shiva tells Parvati that Aradhananam sarvesham Vishnur aradhanam param tasmat parataram devi tadyanam samarshanam. சிவபெருமான் பார்வதி தேவி இடத்துல கூறுகிறார், வழிபாட்டிலே சிறந்தது விஷ்ணுவை வழிபடுதல், அதைவிட உயர்ந்தது விஷ்ணுனுடைய பக்தர்களை வழிபடுதல் என்று. And Rupa Goswami has written another book all about the devotees of Krishna. ரூப கோஸ்வாமி மற்றொரு புத்தகத்தை எழுதியிருக்கார், அதில் கிருஷ்ணருடைய பக்தர்களை பற்றி விளக்கி இருக்கிறார். And in that book he explains how it is so that the gopis are the most surrendered and most beloved associates of the Supreme Lord. ஸோ அந்த புத்தகமானது முழுமுதற் கடவுளிடத்துல எந்த அளவுக்கு கோபியர்கள் சரணடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத பத்தி விளக்க இருக்கு. Now this movement started by Sri Chaitanya Mahaprabhu is popularly known as the Hare Krishna movement. இந்த இயக்கமானது சைத்தன்ய மகாபிரபுவினால் தொடங்கப்பட்டது. இது ஹரே கிருஷ்ண இயக்கம் என்ற பெயரில் பிரசித்தம் பெற்றது. Because in accordance with all the Shastras, the primary means of deliverance from the ills of this age of Kali Yuga is chanting of the holy names of Lord Krishna. ஸோ இந்த சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்ன அப்படின்னா, மிகவும் மோசமான இந்த கலியுகத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்வதன் மூலமாக. And in particular,
the Kali Santanana Upanishad advises us to chant the Hare Krishna Mahamantra. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. கலி சந்தான உபநிஷதத்துல வந்து குறிப்பிட்டு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் சொல்லி இருக்கு. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராம ஹரே ஹரே. We are all conditioned souls. We are spiritual beings in essence, but because of false ego and because of being incarcerated in these material bodies, since time immemorial, life after life after life, we've become so covered over that we can't even recognize the spiritual nature of this sound vibration. உண்மையிலே நாம் அனைவரும் ஆன்மீக ஆத்மாக்களாக இருந்தாலும் இந்த உடலில கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால, அதுவும் எண்ணிலடங்காத ஜென்மங்கள் பிறவிகள் வந்து சுத்தி வந்ததுனால நம்மளுடைய அந்த கட்டுண்ட நிலையானது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, பகவானுடைய இந்த நாமத்தை சொல்லும்போது அதை உணரக்கூடிய நிலையில நாம இல்லை. Sri Chaitanya Mahaprabhu came across a very valuable book called Brahma Samhita, not very far from here, Tiruvattara. சைத்தன்ய மகாபிரபு திருவட்டாருங்கிற இடத்துல மிகவும் முக்கியமான ஒரு நூலான பிரம்ம சமிதையை வந்து கண்டெடுத்தார். And in that Brahma Samhita, it is further confirmed, it was already confirmed in other shastras, but Brahma Samhita further confirms Ishwaraha Paramaha Krishnaha Satchit Ananda Vigraha Anadiradir Govindaha Sarva Karana Karanam. அந்த பிரம்ம சமிதையில பிரம்ம மேலும் வந்து உறுதிப்படுத்துகிறார். சாஸ்திரங்கள்ல உறுதி கொடுத்திருந்தாலும் கூட இன்னும் ஒரு படி மேல பிரம்மதேவர் வந்து சொல்றார், ஈஸ்வரஹ பரமகிருஷ்ணஹ சச்சிதானந்த விக்கிரஹ அநாதிராதிர் கோவிந்த சர்வகாரண காரணம். That is why the Shruti mantra advises us to chant this Hare Krishna Mahamantra. அதனாலதான் ஸ்ருதி மந்திரங்கள் வந்து நமக்கு வந்து இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கும்படி சிபாரிசை சொல்லி இருக்கு. All the names in the Mahamantra are names of Krishna. மகாமந்திரத்தில் உள்ள எல்லா பெயர்களுமே கிருஷ்ணருடைய பெயர்கள் தான். Even the name of Rama is actually the name of Krishna also. ராமருடைய பெயர் கூட கிருஷ்ணர் தான். Because Rama means the reservoir of all pleasure. ராம என்றால் அனைத்து இன்பத்திற்கும் இருப்பிடம் என்று பெயர். So we chant this Hare Krishna Mahamantra very enthusiastically as we've just been doing. நாம இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ரொம்ப ஆர்வத்தோட ஜபிக்கணும், எப்படி இப்ப நாம செஞ்சோமோ அது போல. And this removes all the layers of covering that cloud our intelligence, that cover up the natural emotions that we should be feeling in our hearts for the Supreme Lord. அதாவது அந்த மந்திரமானது நம்மளுடைய எல்லா விதமான அந்த பௌதிக கலங்க ஒவ்வொரு நிலைகளையுமே அது வந்து அழிக்கிறது. குறிப்பாக நம்மளுடைய அறிவு அது வந்து அறியாமைங்கிற அந்த மேகத்தினால மூடப்பட்டிருக்கு. அதை பகவான் மேல நாம வெளிப்படுத்தக்கூடிய அந்த அன்பை அதை வந்து மூடி இருக்கு. அது எல்லாத்தையுமே அதை வந்து உடை தெரியும். That's why all the shastras also confirm that one should chant this mantra, chant the names of Krishna. அதனால தான் எல்லா சாஸ்திரங்களும் வந்து உறுதிப்படுத்துகிறது ஒருத்தர் பகவான் கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபிக்கணும்னு. Now, we may not have a taste for chanting these names of Krishna. நமக்கு கிருஷ்ணருடைய நாமத்தை ஜபிக்கிறதுல சுவை இல்லாம இருக்கலாம். And Rupa Goswami advises that and advises us what to do about that in text 7 of this book. ரூப கோஸ்வாமி இந்த உபதேசாமிர்தம் புத்தகத்துல 7வது ஸ்லோகத்துல அதற்கு என்ன செய்யணும்னு சொல்லி இருக்காரு. Syat Krishna nama charitari sitapya vidya pittopitapta rasanasya narochikanu Kintvadanadunam khalu saiva jushta swadvikramad bhavati tadgaramulahantri. Translate. And Purudarai. But it's a lengthy. I'll interrupt. I will interrupt if I should. Yes, bro. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கியவர் ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஸ்ரீல பிரபுபாத்க்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. கிருஷ்ணரின் புனித நாமம், குணம், லீலைகள் மற்றும் செயல்கள் கற்கண்டை போல திவ்யமான சுவை கொண்டவை. அறியாமையாகிய காமாலை நோயினால் பாதிக்கப்பட்டவனின் நாக்கினால் இனிப்பை சுவைக்க இயலாது. எனினும்
சுவையான இத்திருநாமங்களை தினமும் கவனமாக உச்சரிப்பதினால் அவனது நாவில் இயற்கையான சுவை உண்டாகி அந்நோயை படிப்படியாக வேரோடு சாய்த்துவிடும். பொருளுரை. First we can say that this is the analogy that Rupa Goswami gives us here. Our ignorance, the covering of the soul in the form of this gross body and even the subtle body, mind, intelligence, and ego, this is like a disease of jaundice that prevents us from appreciating the true nature of Krishna's holy name. இந்த இடத்திலிருந்து ரூப கோஸ்வாமி நமக்கு ஒரு உதாரணத்தின் மூலமாக குறிப்பிடுகிறார். நம்மளுடைய இந்த ஸ்தூல சரீரம், சூட்சம சரீரம், இது அத்தனையுமே அது எப்படி ஒரு மஞ்சக்காமலை நோய் அந்த சுவையை மறைச்சிருக்கோ, அதுபோல பகவானின் புனித நாமத்துக்கான சுவையை இந்த இந்த அறியாமை மறைச்சிருக்கு. I'm mentioning it just so that we understand why is Srila Prabhupada talking so much about jaundice. ஸோ ஏற்கனவே சொல்லியிருக்கு ஏன் ஸ்ரீல பிரபுபாதர் இந்த மஞ்சக்காமலை நோயை பற்றி அதிகம் பேசியிருக்கார் அப்படின்னு. So this ignorance is like jaundice, avidya. அறியாமை என்பது மஞ்சள் காமாலைக்கு சமமானது. And has anyone here ever had jaundice? Please raise your hand if you've had jaundice before. உங்க யாருக்காவது மஞ்சக்காமலை வந்திருக்கா? இருக்கிறவங்க கை தூக்கலாம். Hepatitis C, I think it is, right? Jaundice. Yes. So you turned yellow, right? Eyes turn yellow, everything yellow. So கண்ணுல இருந்து எல்லாமே மஞ்சளா மாறிட்டு இருக்கும் இல்லையா? It's not fun. You're very sick. It can kill you. So அது நல்ல விஷயம் இல்ல. அது ரொம்ப நோய்வாய்ப்பட்ட தன்மை. So this is what our ignorance is like. Our ignorance can also kill us spiritually. So இது போல தான் நம்மளுடைய அறியாமை ஆன்மீக விதத்துல நம்மளை கொன்னுடும். So what do you take for jaundice? What kind of medicine in Ayurveda? நீங்க மஞ்சக்காமலைக்கு எந்த விதமான மருந்து எடுத்திருக்கீங்க ஆயுர்வேதத்துல இருந்து? Nowadays everyone takes allopathy, but Ayurveda advises that we take sugar. So நீங்க இந்த காலகட்டத்துல எல்லோருமே அந்த ஆங்கில மருந்து தான் எடுத்துக்கிறோம். ஆனா ஆயுர்வேதம் இனிப்பை மருந்தா எடுத்துக்க சொல்லி சிபாரிசு பண்ணிருக்கு. There's a problem with that. So அதுல ஒரு பிரச்சனை இருக்கு. The problem is that when you have jaundice, sugar is the last thing that you want to eat. So மஞ்சக்காமலை இருக்கும்போது அந்த இனிப்பு தன்மை தான் நம்ம இறுதியா எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். What does sugar taste like when you have jaundice? நீங்க மஞ்சக்காமலை இருக்கும்போது சர்க்கரையை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? It's very bitter. அது ரொம்ப கசப்பா இருக்கும். It tastes like some other Ayurvedic kashayam. அதனோட சுவை ஆயுர்வேத கஷாயம் மருந்து போல இருக்கும். So this is the problem when we're new to Krishna consciousness and when we're heavily conditioned by all of our material entanglement in this world. So இது ஆரம்ப நிலை பக்தனுக்கு மிக கடினமாக இருக்கும். அதுவும் இந்த பௌதிக சிக்கல்ல கட்டுண்ட நிலையில் இருக்கும்போது அதனுடைய தாக்கம் அதிகமாவே இருக்கும். We cannot appreciate Krishna's name. நம்மால கிருஷ்ணருடைய நாமத்தை பாராட்ட முடியாது. We cannot even understand Krishna's name. கிருஷ்ணருடைய நாமத்தை கூட நம்மால புரிஞ்சுக்க முடியாது. What to speak of love Krishna's name? அப்படி இருக்கும்போது கிருஷ்ணருடைய நாமத்தை அன்போட சொல்றத பத்தி என்ன சொல்ல? How do you love a name? எப்படி உங்களால ஒரு பெயரை அன்பு செலுத்த முடியும்? This is not like other names in this material world. இது இந்த பௌதிக உலகத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு பெயர் போல இல்லை. You can chant any other mantra, or not mantra, you can chant any other sound vibration, mundane sound vibration, and it will make you go crazy if you chant it as much as we chant. அதான் நீங்க பௌதிக தளத்தில் இருக்கக்கூடிய ஒரு சப்தத்தை எந்த விதமான சப்தத்தையும் நீங்க உச்சரிக்கலாம். ஆனா அது கிட்டத்தட்ட பைத்தியக்காரத்தனம் போல ஆகிவிடும் நமக்கு. But I've been chanting this Hare Krishna Mahamantra for the last half century, and it just gets better and better. நான் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை கடந்த 50 ஆண்டுகளாக ஜபிச்சுட்டு இருக்கேன். இது எனக்கு தொடர்ந்து ரொம்பவும் முன்னேற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு. Can you chant Coca-Cola for half a century? நீங்க ஒரு 50 வருஷத்துக்கு கோகோகோலான்னு ஜபிச்சுட்டு இருக்க முடியுமா? You won't taste a thing. உங்களுக்கு அந்த சுவை கிடைக்காது. And people might think you're nuts. People might think you're crazy. மக்கள் அதை பார்க்கும்போது என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கேன்னு நினைப்பாங்க. I would think you crazy. நானும் அதை அப்படிதான் நினைப்பேன்.
So this is the problem. We are just covered by ignorance, and that's what makes this Mahamantra less appealing for us now. ஸோ நம்ம அறியாமையில மூடப்பட்டு இருக்கிறதுனால தான் நமக்கு இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தினுடைய சுவை வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. But Rupa Goswami's advice is that if you just chant this Mahamantra anyway with determination and with a little bit of intensity, then gradually your disease will be eradicated and you will taste the sweetness of these holy names. ரூப கோஸ்வாமி சொல்றார், நீங்க உறுதியோடவும் சிறிதளவு தீவிர தன்மையோடவும் நீங்க இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிச்சீங்க அப்படின்னா படிப்படியாக அதனுடைய சுவையை வந்து உங்களால உணர முடியும் சொல்றாரு. So just remember, when he's talking about jaundice, that means the ignorance of being a conditioned soul, thinking that we are these bodies, thinking that there's, God is irrelevant, or maybe there is no God, or thinking that sense gratification is really the only important thing in life. அதாவது மஞ்சள் காமாலை நோயை பற்றி இங்க சொல்லும்போது அது நம்மளுடைய அறியாமை, நாம இந்த உடல் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மையை காட்டக்கூடியதா இருக்கு. இதுல நாம வந்து நம்மளே கடவுளாகவோ இல்ல இங்க இருக்கக்கூடிய விஷயங்கள் மேல நமக்கு அந்த ஈர்ப்பு தன்மையோ இருக்கக்கூடியதா இருக்கு. That's our disease. That's our spiritual jaundice. அது நம்மளுடைய ஆன்மீக மஞ்ச காமாலை. Now Pururai. ஸோ இப்ப பொருளுரையிலிருந்து பார்க்கலாம். பகவான் கிருஷ்ணரின் புனித நாமம், தன்மை மற்றும் லீலைகள் பரம சத்தியமானவை, உன்னத அழகு வாய்ந்தவை, மேலும் அருள் கொண்டவை. இயற்கையாகவே அவை கற்கண்டை போல இனிமை நிறைந்தவை, அனைவரையும் மனமுருக செய்பவையும் கூட. அறியாமையானது பித்த நீர் சுரத்தலால் ஏற்படும் மஞ்சக்காமாலை நோய்க்கு ஒப்பாக கூறப்படுகிறது. மஞ்சக்காமாலையினால் பீடிக்கப்பட்ட ஒருவனது நாவினால் கற்கண்டை சுவைத்து மகிழ இயலாது. இனிப்பை கசப்பு என்றே எண்ணுவான். அதே போல அவித்யா, அறியாமையானது திவ்யமான சுவை கொண்ட கிருஷ்ணரின் புனித நாமம், தன்மை, உருவம் மற்றும் லீலைகளை ரசிக்க விடாமல் செய்கிறது. இந்நோய் இருந்த போதிலும் ஒருவன் கிருஷ்ண பக்தியை மிகுந்த கவனத்துடனும் ஸ்ரத்தையுடனும் மேற்கொண்டு புனித நாமங்களை சொல்லி கிருஷ்ணரின் திவ்ய லீலைகளால் கேட்டால் அவனது அறியாமை அழிக்கப்படும். மேலும் அவனது நாவானது கிருஷ்ணரின் திவ்ய தன்மையையும் அவருக்கு உரித்தான மற்றவைகளின் இனிமையையும் சுவைக்க இயலும். Is that the last sentence? I'm going to read the last. Yeah. இத்தகைய ஆன்மீக நலத்தை மீண்டும் அடைவதென்பது கிருஷ்ண உணர்வை சீராக வளர்த்துக் கொள்வதனால் தான் இயலும். So this is a very significant thing that Srila Prabhupada says, last sentence. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த கடைசி வரியினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துகிறார். Everything that we do is really only meant to help us chant this Mahamantra. It is so simple. So நாம என்னெல்லாம் செய்யறோமோ அதை நீங்க பாத்தீங்கன்னா இந்த எளிமையான இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. The only process in this age is actually just chanting Hare Krishna. It's that simple. So இந்த யுகத்துல ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அது மிகவும் எளிமையானது. But there's a quality to that chanting. ஆனா அந்த மந்திரம் சொல்றதுலயும் கொஞ்சம் தகுதி பார்க்க வேண்டியிருக்கு. We have to chant these holy names in a state of consciousness that is not conditioned by Maya, illusion. நாம இந்த மந்திரத்தை ஜபிக்கும் போது நம்மளுடைய மனமானது வந்து மாயையினுடைய அந்த பௌதிக தாக்கத்தினால பீடிக்கப்பட்டிருக்க கூடாது. So that's why we rise early in the morning. That's why we perform Mangala Aratri. That's why we follow the diet that we follow. That's why we do all the disciplines that we do. We're putting on tilak and everything we do. அதனால தான் நாம விடியற் காலையில எந்திரிக்கிறோம், மங்களாரத்தி செய்யறோம், நம்ம வந்து ஜபம் செய்யறோம், உடல் முழுக்க திருநாமங்களை இட்டுக்கிறோம். இத மாதிரி நாம கடைபிடிக்க வேண்டிய அத்தனை விஷயத்தையும் நாம செஞ்சுட்டு இருக்கோம். But really there's nothing to this other than chanting Hare Krishna. ஆனா உண்மையை சொல்ல போனா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கிறத தாண்டி வேற ஒரு விஷயம் இல்லை. So we want to chant Hare Krishna with pure devotion, offenseless chanting. அதாவது ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து குற்றமில்லாம தூய்மையான நிலையில சொல்லும்போது, Go ahead. ஜட உலகில் உள்ள ஒரு மனிதன்
கிருஷ்ண உணர்வை விட ஜட வாழ்க்கை முறையில் மேலும் மேலும் ஆர்வம் கொண்டால் அவன் நோயுற்ற நிலையிலுள்ளதாக கருதப்பட வேண்டியவனாவான். பகவானின் நித்திய சேவகனாக இருப்பதுவே வழக்கமான நிலையாகும். ஜீவேர ஸ்வரூபஹய கிருஷ்ணேர நித்யதாச. கிருஷ்ணரின் மாயா சக்தியின் வெளி தோற்றத்தினால் கவரப்பட்டு கிருஷ்ணரை முற்றிலுமாக ஓர் உயிர்வாழி மறக்கும் போது இந்த நல்ல நிலை இழக்கப்படுகிறது. மாயாவின் இந்த உலகமானது துராஷ்ரய அல்லது தவறான அடைக்கலம் எனப்படுகிறது. இந்த துராஷ்ரயத்தில் நம்பிக்கை வைப்பவர்கள் இந்த ஜட உலகத்தில் மகிழ்ச்சியாக இருக்க முயல்கின்றனர். அவர்களது ஜட முயற்சிகள் பலனளிக்காது போனாலும் அவர்களது அறியாமையின் காரணத்தினால் தங்களது தவறுகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மக்கள் ஒரு தவறை மற்றொரு தவறு மூலம் சரி செய்ய முயல்கின்றனர். இந்த ஜட உலகத்தில் வாழ்வதற்கான போராட்டத்தின் வழிமுறையே இதுதான். இந்த நிலையில் இருக்கும் ஒருவனிடம் சென்று கிருஷ்ண பக்தியை நடைமுறைப்படுத்தி மகிழ்ச்சியுடன் இருங்கள் என்று அறிவுரை வழங்கினால் அதை அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. Each paragraph I'll come in. So this is our struggle for material existence in this material world. As long as we're trying to chase a dream that is not possible to realize, we're going to suffer. இதுதான் இந்த பௌதிக உலகத்துல நாம அனுபவிக்கக்கூடிய தொந்தரவுகள். அதாவது நம்மால் அனுபவிக்கவே முடியாத கனவு போன்ற இந்த விஷயத்துக்குள்ள நாம அதுக்குள்ள போயிட்டே இருக்கோம். நாம இன்பம் அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு. Just like if someone chooses to become a drug addict, there are people who do that. இப்ப யாராவது ஒருத்தர் இந்த கஞ்சாவுக்கு அடிமையாகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எப்படி இப்ப மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்களோ அது போல. That's called durashraya. It's a bad shelter. அது துராஷ்ரயா, அதாவது தவறான சரணடைதலாகும். It destroys your life. You lose all your friends. அது உங்களுடைய வாழ்க்கையே அழிச்சிடும். You lose your job. Your own family hates you. நீங்க வேலையை இழக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய சொந்த குடும்பமே உங்களை வெறுப்பாங்க. Even your health is destroyed. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கூட அழிஞ்சு போயிடும். People do this. இருந்தாலும் மக்கள் செய்றாங்க. So that's a bad decision. அது தவறான முடிவாகும். And similarly, to try to come into this world which is full of Krishna's energy and to try to compete with Krishna by exploiting his energies independently of him, it's just a bad decision because it doesn't work. இந்த பௌதிக உலகமானது கிருஷ்ணருடைய சக்தி தான். இருந்தாலும் நாம கிருஷ்ணரோட போட்டி போட்டு நாம இதை அனுபவிக்கணும்னு எடுத்த அந்த முடிவு தவறான முடிவாகும். Prabhupada says those who have this aspiration are hoping against hope. It's a hopeless thing, but they're hoping for it anyways. ஸ்ரீல பிரபுபாத் சொல்வார், நம்பிக்கை இல்லாத விஷயத்து மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கிறதே ஒரு நம்பிக்கை இல்லாதனம் தான். They try so hard in various ways and every single thing they do is baffled. அவங்க மிக தீவிரமா ஒவ்வொரு செயலும் செய்றாங்க. இருந்தபோதும் அது எல்லாமே தவறாகவே முடிகிறது. It's like a permanent sarasati. Permanent sarasati. Saturn period. Yeah. So அது பாத்தீங்கன்னா அந்த செயலானது நிரந்தரமா சனி பிடிக்கிறது போல. Anybody who's been in Saturn knows. யாருக்கா இங்க சனி பிடிச்சிருந்தா உங்களுக்கு அதனுடைய வீரியம் தெரியும். Nothing works. எதுவுமே உங்களுக்கு உதவியா இருக்காது. Obstacles, delays, difficulties at every step. So ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு பல தடைகளும் துன்பங்களும் இருக்கும். So this is the nature of Maya, the material energy. She's not meant to make things easy for us. She's meant to distract us. So இதுதான் மாயா சக்தியினுடைய வேலை. அவங்க நமக்கு எதையும் எளிமையாக்குறதுக்கு பதிலா நம்மளை திசை திருப்புறதுக்காக இருக்கக்கூடியவர்கள். Maya has two aspects. மாயைக்கு இரண்டு விதமான நிலைகள் இருக்கு. One is called Sankshepatmika Maya, that she throws us into this environment in which we try to struggle with her authority. அதாவது ஒரு நிலையானது நம்மள இந்த பௌதிக உலகத்துல போடப்பட்டு அவங்களோட போராடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை.
And the other aspect of Maya is called avaranatmika, in which she covers over our intelligence so that we can't even see what we're doing to ourselves. இன்னொரு நிலையானது அவங்க நம்மளுடைய அறிவை பூரணமா மறைச்சிருவாங்க. அதனால நாம இங்க என்ன செய்யறோம் கூட நமக்கு தெரியாத நிலை ஏற்பட்டுரும். Just as we mentioned already, a drug addict doesn't realize what he's doing to himself. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல போதைக்கு அடிமை இருக்கக்கூடிய ஒருவன் தான் என்ன செய்யறான்றதே அவனுக்கு தெரியாது. From one wrong to another wrong, we struggle in material existence. ஸோ இந்த பௌதிக இருப்புல ஒரு தவறிலிருந்து மற்றொரு தவறில நாம இங்க போராடி கொண்டே இருப்போம். And for all our efforts, what are we rewarded with? நம்மளுடைய எல்லா முயற்சிகளிலும் நமக்கு என்ன கிடைக்கிறது? Disease, old age, death, rebirth. நோய், முதுமை, பிறப்பு, இறப்பு. And if that's not enough for you, then in all four stages you have this adibhotik klesha, adhyatmik klesha, adidaivik klesha also. ஸோ அது உங்களுக்கு போதலை, அந்த துன்பம் போதலை அப்படின்னா மேலும் அந்த அதியாத்மிக துன்பம், அதிபௌத்திக துன்பம், அதிதெய்வீக துன்பம் இருக்கு. Those are the 3 points of Maya's Trishula. அது மூன்றும் தான் மாயாதேவினுடைய அந்த திரிசூலத்தினுடைய 3 முனைகள். Who do you think that Trishula is meant for? Who is she poking with it? ஸோ நீங்க என்ன நினைச்சீங்க? அவங்க கையில இருக்க அந்த திரிசூலம் அதை கொண்டு யாரை குத்துறாங்கன்னு நினைச்சீங்க? You. உங்களதான். This is Maya. அதுதான் மாயா. It's just like parents here, they all know when the children are really nonsense and you just can't handle them, you turn them over to a stern mama who's going to chastise them. இங்க இருக்கக்கூடிய பெத்தவங்களுக்கு தெரியும், உங்களுடைய குழந்தைகள் ரொம்ப சொல் பேச்சு கேட்காம ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அந்த குழந்தையோட மாமா கிட்ட விடுவீங்க. ஏன்னா அந்த மாமாவை பார்த்து அந்த குழந்தை ஒருவேளை பயப்படக்கூடிய மாமாவா இருப்பாரு. Krishna is very intelligent, like a good parent. So, பெற்றோர் போல கிருஷ்ணர் ரொம்ப புத்திசாலி. He doesn't want to ruin his relationship with us. So, அவருக்கு நம்மோட இருக்கக்கூடிய அந்த உறவு முறையை பகைச்சிக்க விரும்பல. He turns us over to Maya. She beats the daylights out of us, and when we come and complain, he says, well, you know. அவர் உடனே இந்த பொறுப்பை மாயாதேவி கிட்ட கொடுத்துடுறார். அவங்களோட நம்ம இங்க விளையாடிட்டு இருக்கோம். And Maya also has a perfect excuse. Hey, I'm just working on Govinda's order, no? மாயாவுக்கும் இருக்கு. என்னன்னா நான் கோவிந்தருடைய கட்டளையின்படி செயல்பட்டு இருக்கேன். It's kind of like your cell phone company. இது உங்களுடைய செல்போன் கம்பெனி போல. Sometimes there's more than one of them and they play each other off the customers. So அவங்க தன்னுடைய அந்த வாடிக்கையாளர்கிட்ட ஒண்ணுக்கும் மேற்பட்ட அந்த மாடல் டிசைனை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. So in this way we get battered back and forth by Maya. So மாயையினால நாம முன்னும் பின்னும் அடி வாங்கிட்டே இருக்கோம். But we're so foolish and uneducated that we don't realize what's happening. So நாம இத பத்தி ஞானம் இல்லாம இருக்கிறதுனால நமக்கு என்ன நடக்குதுங்கிறதே நமக்கு தெரியல. So if one in this condition is advised to take to Krishna consciousness and be happy, he does not accept such instructions because this is the power of her avaranatmika shakti. So இந்த நிலையில் இருக்கும் ஒருவனிடம் சென்று கிருஷ்ண பக்தியை நடைமுறைப்படுத்தி மகிழ்ச்சியுடன் இருங்கள் என்று அறிவுரை வழங்கினால் அவன் ஏற்றுக்கொள்வதில்லை. ஏன்னா அவனுடைய அறிவு ஏற்கனவே மயக்கப்பட்டிருக்கு. Next paragraph. இந்த மொத்த அறியாமைக்கு தீர்வாக இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் உலகம் முழுவதும் பரப்பப்படுகிறது. ஒன்றுமறியாத குருட்டு தலைவர்களால் மக்கள் வழிநடத்தப்படுகிறார்கள். கிருஷ்ண உணர்வினராக அரசியல்வாதிகள், தத்துவவாதிகள் மற்றும் விஞ்ஞானிகள் இல்லாததால் அவர்கள் குருடர்கள் ஆவர். நாத்திகத்தன்மை நிறைந்த வாழ்வினால் உண்மை அறிவு இல்லாதவர்களான அவர்களை பகவத்கீதை பாவப்பட்ட நீசர்கள் எனவும் மனிதரில் கீழானவர் எனவும் குறிப்பிடுகிறது. நமாம் துஷ்கிருத்தினோ மூடாக பிரபத்தியந்தே நராதமஹா மாயையா அபகிருத ஞான ஆசுரம் பாவம் ஆஸ்ரிதாக. சற்றும் அறிவற்ற மூடர்களும் மனிதரில் கடைநிலையோரும் மாயையால் அறிவு கவரப்பட்டவர்களும் அசுரரின் நாத்திகத்தன்மையை ஏற்றவரும் என 4 விதமான தீயோர் என்னை சரணடைவதில்லை. It's not like the leaders outside of Tamil Nadu are not atheistic.
இது ஏதோ தமிழ்நாட்டில் தலைவர்களை தாண்டி வேற யாரும் நாத்திகர்களா இல்லைன்னு இல்லை. I mean, everybody knows about them here, but outside they're also atheists virtually. ஸோ இங்க இருக்கக்கூடியவர்கள் நாத்திகர்கள்னு தெரியுது, இருந்தாலும் வெளியில இருக்கக்கூடியவர்கள் கூட நாத்திகர்களாகத்தான் இருக்கிறார்கள். In fact, sometimes it's better to have an out and out atheist because at least you know where he stands. But so-called religious people, they're also atheists. ஸோ சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த நாத்திகனுக்கு வந்து தான் எந்த நிலையில நாத்திகனா இருக்கன்னு தெரியும், ஆனால் பெயரளவு ஆன்மீக நம்பிக்கை கொண்டு இருக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் நாத்திகர்களே. So they're foolish, they're just degraded, they're very intelligent, but their intelligence is misguided, or they're just out and out asuras, atheistic demons. அவர்கள் மூடர்களாக இருப்பார், மனிதர்கள் கடநிலையோரா இருப்பார், மாயையால் அறிவு கவரப்பட்டிருப்பார், இல்லைன்னா இறுதியா அவங்க வந்து ஒரு அசுரர் போல இருப்பாங்க நாத்திக தன்மையினால. These four types, Krishna says, never surrender to him. இந்த 4 விதமான மக்கள் எப்போதும் சரணடைவதில்லை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். That's in chapter 7 of Bhagavad Gita. இது பகவத்கீதை 7வது அத்தியாயத்துல குறிப்பிட்டிருக்கு. And he also tells in the same chapter 4 kinds of people who do surrender. சோ அதே அத்தியாயத்துல 4 விதமான நல்லோர் தன்கிட்ட சரணடைவதை பற்றி சொல்லி இருக்கிறார். But now we're talking about the demons. நாம இப்போ அசுரர்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். Next purport, next paragraph. இத்தகையவர்கள் கிருஷ்ணரிடம் என்றும் சரணடையாமல் இருப்பதுடன் கிருஷ்ணரின் அடைக்கலத்திற்காக முயல்பவர்களையும் எதிர்ப்பார்கள். இத்தகைய நாத்திகர்கள் சமூகத்தின் தலைவர்களாகும் போது மொத்த சூழ்நிலையும் அறியாமையால் நிரப்பப்படுகிறது. இந்நிலையில் மஞ்சட்காமாலையால் பாதிக்கப்பட்ட ஒருவன் கற்கண்டை சுவைக்க இயலாதது போல இக்கிருஷ்ண பக்தி இயக்கத்தை வரவேற்க மக்கள் ஆர்வம் கொள்வதில்லை. ஆனால் மஞ்சட்காமாலைக்கு கற்கண்டும் ஒரு மருந்து என்பதை ஒருவன் அறிய வேண்டும். அதே போல குழம்பிய நிலையில் இருக்கும் இந்த சமூகத்தை திருத்த கிருஷ்ண பக்தியும் பகவானின் புனித நாமங்களான ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே உச்சரிப்பதுவும், கிருஷ்ண உணர்வு நோயுற்ற ஒருவனுக்கு விருப்பமானதாக இல்லாவிட்டாலும் ஜட நோயிலிருந்து குணம் பெற வேண்டுமெனில் கிருஷ்ண பக்தியை உணர்வை மிக்க கவனத்துடனும் அக்கறையுடனும் மேற்கொள்ள வேண்டும் என்று ஸ்ரீல ரூப கோஸ்வாமி அறிவுரை அளிக்கிறார். ஒருவன் இந்த சிகிச்சையை ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் தொடங்குகிறான். ஏனெனில் பகவானின் இத்திருநாமத்தை சொல்வதால் ஜட நிலையிலுள்ள ஒருவன் எல்லா விதமான தவறான எண்ணங்களிலிருந்தும் விடுவிக்கப்படுகிறான். சேதோ தர்ப்பண மார்ஜனம், ஆன்மீக அடையாளத்தை பற்றிய தவறான எண்ணமான அவித்யை இதயத்திற்குள் பொய் அகங்காரம் வர காரணமாகிறது. So the chanting of the Maha Mantra has two major effects. The first one is that it removes all the inauspicious things, all the misconceptions, all the bad habits, all the illusions, all the attachments, all the sins, all the wrong desires. இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்துக்கு 2 விதமான செயல்பாடுகள் இருக்கு. ஒன்று, அது நம்மளுடைய எல்லா தவறுகளையும், எல்லா அகங்காரத்தையும், எல்லா பாவங்களையும், எல்லாவற்றையும் அழிக்கக்கூடியதாக இருக்கிறது. Ella kandipa. So this is the great benefit of this chanting Hare Krishna Maha Mantra. Initial benefit, not even the ultimate benefit, just the primary benefit. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கும் போது ஆரம்ப கட்டத்திலேயே நமக்கு சிறந்த பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது ஏதோ இறுதி நிலையில கொடுக்கக்கூடியது இல்லை, ஆரம்ப நிலையிலேயே கொடுக்கிறது. All these inauspicious things, these are what constitute this avidya that Rupa Goswami compares to jaundice. இந்த எல்லா அமங்கலகரமான விஷயத்தையும் அவித்யை என்று ரூப கோஸ்வாமி மஞ்சள் காமாலைக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். And when you're freed from disease, then you can have a normal life. You can do anything. You can go anywhere. You can do whatever you like. So நீங்க நோயிலிருந்து விடுபட்டீங்கன்னா அப்ப நீங்க ரொம்ப எளிமையா ஆனந்தமா நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்க செய்ய முடியும். Go ahead and read the next paragraph. Yes. So Chaitanya Mahaprabhu compares it to cleansing a mirror. சைத்தன்ய மகாபிரபு ஒரு கண்ணாடியை தூய்மைப்படுத்துவதற்கு ஒப்பிட்டு சொல்கிறார். If our heart or our mind is like a mirror that's covered with dust, you have to just clean the dust away and then you can see clearly who you are. So உங்களுடைய இதயமோ மனமோ
தூசால படிஞ்சிருக்கு அப்படின்னா அந்த அந்த கண்ணாடியை நீங்க துடைக்கிறது போல, தூசு துடைக்கிறது போல நீங்க துடைச்சு எடுத்தீங்கன்னா அப்ப நீங்க யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிரும். Cheto darpana marjanam. சேதோ தர்ப்பண மார்ஜனம். Go ahead. உண்மையான நோயானது இதயத்தில் உள்ளது. உள்ளமும் உணர்வும் தூய்மையானால் ஒருவன் ஜட நோயினால் பாதிக்கப்பட மாட்டான். உள்ளத்தையும் இதயத்தையும் எல்லாவித தவறான எண்ணங்களிலிருந்தும் சுத்தப்படுத்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஒருவன் உச்சரிக்க வேண்டும். இது சுலபமானது மட்டுமல்ல, அனுகூலமானதும் கூட. பகவானின் திருநாமங்களை சொல்வதால் கொழுந்து விட்டெறியும் ஜட வாழ்க்கையிலிருந்து ஒருவன் விடுவிக்கப்படுகின்றான். So I mentioned a moment ago that there's only one thing that we have to do in Kali Yuga. It's chant the holy name. நான் இப்பதான் சொன்னேன், இந்த கலியுகத்துல நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபிக்கிறது மட்டும்தான். But we have to chant with pure love. We have to chant without offenses. We have to remove when the ignorance, the holy name will remove the ignorance. And once that's done, then we can really chant. ஸோ அதற்கு நாம சுத்தமாகவும் அன்போடையும் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லணும். அப்படி சொல்லும்போது அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த கலங்கங்களை அழிக்கிறது. The sweet taste of the medicine of the holy name is something we don't know as long as we are diseased. ஸோ இந்த மந்திரத்தினுடைய சுவையானது நாம எவ்வளவு காலத்துக்கு நோயோடு இருக்கிறோமோ அவ்வளவு காலத்துக்கு அந்த இனிப்புத்தன்மை தெரிவதில்லையோ அது போல இது தெரிவதில்லை. But once that disease is cured, then the same sweet taste that removed the disease, it gives us tremendous bliss. ஸோ நம்மளுடைய நோய் தீர்ந்த உடனே அந்த இனிப்பானது நமக்கு எவ்வளவு அந்த சுவையை கொடுக்கிறதோ அது போல பகவானுடைய நாமத்தினுடைய அந்த சுவையும் நமக்கு தெரியும். So that bliss is something that is very hard for us to imagine. அந்த ஆனந்தமானது உண்மையிலே நாம இப்ப கற்பனை செய்வதற்கு கூட முடியாது. It is eternal, it is fully conscious, and it's full of bliss. அது நிரந்தரமானது, உணர்வு பூர்வமானது, ஆனந்தமயமானது. That bliss is love. அந்த ஆனந்தமானது அன்பு, pure love. தூய்மையான அன்பு. Pure love means ahaituki apratihata, which you can explain. அது அந்த அன்பானது அஹைதுகி அப்ரதிஹதா, அதாவது எந்த விதமான கலங்கமும் இல்லாதது. So that ahaituki means there's no hetu, there's no personal motive or agenda. அஹைதுகி அப்படின்னா எந்த விதமான நோக்கமும் நம்மளுடைய உள்நோக்கமும் இல்லாமல் இருக்கக்கூடியது. And because there's no personal agenda involved, therefore nothing can check this process. Apratihata, it cannot be interrupted or stopped. So நமக்கு உள்நோக்கம் இல்லாததுனால இந்த வழிமுறையை தடுக்கக்கூடிய விஷயம் எதுவும் இல்லை. அதுதான் அப்ரதிஹதா. And then when we are chanting the holy name, we actually awaken our relationship with the Supreme Personality of Godhead, who is not different from His name. So அப்போ நாம அந்த நிலையிலிருந்து விழிப்படையும் போது அப்ப நமக்கு தெரியும் இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் பகவான் கிருஷ்ணரோட வேறானது இல்லை என்று. So this is the mature stage of chanting the holy name of Krishna. Mature. இது ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை உச்சரிக்கக்கூடிய பக்குவமான நிலையாகும். In the beginning, our appreciation is limited to the fact that it removes our ignorance. It removes our sins. It removes our misconceptions, illusions, desires, all these things. ஆரம்ப கட்டத்துல இது நம்மளுடைய அறியாமை, பாவங்கள், மாயை இதெல்லாம் விளக்கும் போது அந்த விதத்துல நம்ம அதை கொஞ்சம் பாராட்டி இருப்போம். But when we're chanting without offenses and when we're freed from our ignorance, then when we chant, we begin to get a glimmer of who this holy name is. So நாம எந்த விதமான குற்றமும் இல்லாம இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது அப்போ நமக்கு தெரியும் உண்மையிலே இந்த மந்திரத்தை பின்னாடி இருக்கக்கூடிய அந்த நபர் யார் என்று. Nama Chintamani Krishna Chaitanya Rasa Vigraha Purna Shuddha Nitya Mukto Abhinatwan Nama Naminoho. Padma Purana tells us this holy name of Krishna is not different from Krishna himself. So பத்ம புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு இந்த பகவானுடைய புனித நாமத்துக்கும் பகவானுக்கும் வித்தியாசம் இல்லை என்று. Krishna is perfect and complete, and so is his holy name. So கிருஷ்ணர் அவர் மிகவும் முழுமையானவர், அதுபோல அவருடைய நாமமும் முழுமையானது. It's ever liberated, Nitya Mukta, eternal.
அது எப்போதுமே முக்தியடைந்த நிலையில் இருக்கக்கூடியது. It's completely untouched by any contamination of Maya, Shuddha. சோ அந்த நாமமானது மாயையினுடைய தாக்கத்துக்கு உட்பட்டது அல்ல. In other words, what we're hearing from Padma Purana is that this holy name and the person who is named, they're one and the same. சோ பத்மபுராணத்துல வேறொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, பகவானுடைய இந்த புனித நாமமும் அந்த நபரும் ஒருவரே என்று. That's how you can love a name. I raised this question a moment ago. சோ அந்த விதத்துல தான் நாம பகவானுடைய பெயரை பகவானோட ஒப்பிட்டு பார்த்து அந்த விதத்துல தான் நம்மால அந்த நாமத்து மேல அன்பு செலுத்த முடியும். You cannot taste Coca-Cola by chanting that name. நீங்க கொக்கோ கோலா உச்சரிக்கிறது மூலமா அதை அடைய முடியாது. What to speak of loving it? அது அப்படி இருக்கும்போது நம்ம அது மேல அன்பு செலுத்துறத பத்தி என்ன சொல்ல? First thing, we remove the contamination that prevents us from appreciating the true nature of Krishna's name. சோ முதல்ல அதுல இருந்து அந்த கலங்கத்திலிருந்து விடுபட்டு பிறகு பகவானுடைய புனித நாமத்தினுடைய மகத்துவத்தை புகழத்தக்க வகையில வருவோம். Then when that same name awakens some glimmer of love within our hearts, then we begin to feel some appreciation that this holy name is conscious, pure, ever liberated and eternal. அப்போ நமக்கு அந்த புனித நாமத்தை உச்சரிக்கிறது மூலமாக நாம அந்த உணர்ந்த நிலைக்கு வரும்போது அப்ப நமக்கு தெரியும் அந்த புனித நாமம் எப்படி தூய்மையானது, நிரந்தரமானது, ஆனந்தமானது என்று தெரியும். This holy name is God in sound form. இந்த புனிதமானது பகவான் தான், ஆனா சப்த ரூபத்துல இருக்கு. We realized that sonic form is the Supreme Lord himself. நம்மால அந்த சப்த ரூபத்திலேயே பகவானை உணர முடியும். And we begin to feel some appreciation for the qualities that Bhagavan has through the chanting of his names. So அப்போ பகவானால நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறது மூலமாக அதனுடைய நல்ல குணாதிசயங்களை நம்ம புரிஞ்சுக்க முடியும். And eventually we even begin to enter into the pastimes of Bhagavan, Leelas. So அதை தொடர்ந்து நாம பகவானுடைய லீலைக்குள்ள நுழைவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. Everything is affected entirely through the agency of the holy name, through the chanting of the holy name. There's no other process. So இது அத்தனையுமே பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கிறது மூலமாகவே நடக்க போகிறது. இதுக்கு வேற எந்த விதமான வழிமுறையும் இல்லை. Bhagavatam, well, everyone in life, they all want to see God. Everybody thinks it's so important to see God. So எல்லாருக்குமே பகவானை பார்க்கணும்ன்ற எண்ணம் இருக்கு. குறிப்பா பகவானை பார்க்கணும்ன்றது ரொம்ப முக்கியமானதுன்ற எண்ணம் இருக்கு. But Bhagavata Purana tells us that in Kali Yuga you don't see God, you hear God. ஆனா பாகவத புராணம் சொல்கிறது நீங்க பகவானை பார்க்க முடியாது, ஆனா பகவானை கேட்க முடியும் என்று. When you hear God in his holy name, when you begin to appreciate God in his holy name, when you begin to love God in his holy name, you begin to reciprocate with his holy name, then you have entered into Krishna's love, Krishna bhakti, pure devotional service. நீங்க பகவானுடைய புனித நாமத்தை கேட்பதன் மூலமாக நீங்க முதல்ல அந்த சுவையை அதை பாராட்ட ஆரம்பிக்கிறோம். அதன் பிறகு பகவானுடைய அந்த நாமத்தினால நமக்கு இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்பட்டு பகவானோட அந்த உறவு பரிமாற்றம் ஏற்படுகிறது. அதை தொடர்ந்து பகவானுடைய லீலைகளை பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பும் அமைகிறது. Here Srila Prabhupada says this is both easy and beneficial. Yes, it's very simple, as I said twice so far. Very, very simple, but it's very, very, very deep. The most deep thing. இங்க ஸ்ரீல பிரபுபாதர் இது சுலபமானது மேலும் அனுகூலமானதுன்னு சொல்றார். ஆனா இது எளிமையானது தான், இருந்தாலும் இது மிக 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 ஆழமானது. So if we're attracted by anything that we've heard so far, the question should arise, okay, but I'm conditioned now, I'm sick with jaundice, how do I get a taste for chanting, especially japa? அதாவது நாம இப்போ மஞ்ச காமாலை நோயினால பாதிக்கப்பட்டிருக்கும் போது நமக்கு அந்த சுவை தெரியாத போல நமக்கு இங்க அந்த கேள்வியும் எழலாம். நான் இப்ப கட்டுண்ட நிலையில இருக்கேன், எனக்கு எந்த சுவையும் தெரியல, இது எப்படி எனக்கு தெரியும் என்று. After all, Krishna says in Bhagavad Gita, Yajnanam japa yajñosmi. பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றார் யஜ்ஞானம் ஜப யஜ்ஞோஸ்மி என்று, அதாவது ஜபங்களில் நானே அந்த மந்திரம் அப்படின்னு சொல்றாரு. So go ahead and read the next paragraph. அபராத நிலை, அபராதங்கள் குறையும் நிலை,
தூய நிலை என பகவானின் புனித நாமங்களை உச்சரிப்பதில் 3 நிலைகள் உள்ளன. ஒரு ஆரம்ப நிலை பக்தன் ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை உச்சரிக்கும் போது பல குற்றங்களை புரிகிறான். 10 அடிப்படை குற்றங்களை ஒரு பக்தர் தவிர்த்தால் அபராத நிலைக்கும் தூய நிலைக்கும் இடையிலுள்ள நிலையை பார்க்கலாம். ஒருவர் தூய நிலையை அடைந்த உடனேயே முக்தி அடைகிறார். இது பவ மகாதாவாக்னி நிர்வாபனம் எனப்படுகிறது. கொழுந்து விட்டெறியும் ஜட வாழ்வில் இருந்து முக்தி பெற்றவுடன் திவ்ய வாழ்க்கையின் சுவையை அனுபவிக்கலாம். So in the beginning we may be committing offenses to the holy name on account of our ignorance, on account of our bad habits and material desires. That's natural. ஸோ ஆரம்ப நிலையில நம்மளுடைய அறியாமையினாலும் கெட்ட சகவாசத்தினாலும் நாம இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்துக்கு குற்றம் இழைப்போம். Children learning how to walk will stumble and fall. ஸோ குழந்தைகள் நடக்க கத்துக்கும் போது அவங்க தடுமாறி கீழே விடுவாங்க. And so will we. அதே போலதான் நாமும். But if we continue this process, sincerely chanting the holy name of the Lord every single day and following the process of bhakti, we will be purified. நாம ஒவ்வொரு நாளும் இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை நேர்மையாக உச்சரிக்க ஆரம்பித்தோம் என்றால் நாம அப்போ கண்டிப்பா அந்த உயர்ந்த நிலைக்கு வருவோம். That's called the clearing stage. In the beginning we chanting with offenses, and now when we're practicing bhakti and trying to become Krishna conscious, and we're clearing away these offenses. ஸோ இந்த நிலையானது தூய்மைப்படுத்தும் நிலை என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா ஆரம்பத்துல குற்ற நிலையோட சொல்ல ஆரம்பிச்சு ஆனா படிப்படியாக அந்த தூய்மை நிலைக்கு நாம வருகிறோம். What are these offenses? அந்த குற்றங்கள் என்ன? To blaspheme saintly persons, Vaishnavas. நாம வைஷ்ணவர்களை நிந்திக்கிறது. To consider that all the gods are the same. எல்லா கடவுளும் ஒன்று என்று சொல்வது. To disobey the orders of the spiritual master. ஆன்மீக குருவினுடைய கட்டளைகளை மீறுவது. To criticize or reject or blaspheme Vedic literatures. வேதங்களை குறை சொல்றதோ நிராகரிக்கிறதோ செய்யக்கூடிய குற்றம். To assume that chanting is just like some other pious activity in this material world. இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கிறது இந்த பௌதிக உலகத்தில் உள்ள ஒரு புண்ணிய செயல்கள்ல ஒன்று என்று நினைப்பது. To concoct some interpretation on what the holy name is that has no reference to Shastra. ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்துக்கு எவ்வித சாஸ்திர பிரமாணமும் இல்லாம கற்பனையாக யோசிப்பது. To commit sins on the strength of chanting the holy name with the knowledge that the holy name counteracts sinful reactions. பகவானுடைய இந்த புனித நாமத்தின் பேர்ல குற்றங்கள் செய்யக்கூடியது. அதாவது இந்த பகவானுடைய நாமம் நம்மளை காப்பாத்தும் அப்படிங்கிற எண்ணத்தோடவே குற்றங்கள் புரிவது. To consider the Harinam as karma kanda we mentioned already. So ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை ஒரு கர்மகாண்டத்தினுடைய ஒரு பகுதியாக நினைப்பது. To remain attached to material things in spite of hearing so many instructions about that. So எத்தனையோ கட்டளைகள் கிடைச்ச பிறகும் கூட இந்த பௌதிக விஷயத்துல ரொம்ப பற்று கொண்டு இருப்பது. To think that the glories of the holy name that we're hearing is just exaggeration or imagination. ஸோ இந்த புனித நாமத்தினுடைய புகழை நாம கேட்டு இருக்கோம். ஆனா இது ஏதோ மிகைப்படுத்தப்பட்டது அப்படின்னு நினைக்கிறது. To be inattentive also. நாம கவனக்குறைவா இருக்கிறது கூட. We all do these things. இது எல்லாத்தையும் நாம செய்றோம். That's why we don't taste this sweetness of the holy name. அதனாலதான் பகவானுடைய புனித நாமத்தினுடைய சுவையை அனுபவிக்க முடியல. But by careful practice, daily practice, we will eventually become purified. ஆனா நாம ரொம்ப கவனத்தோடமும் தினமும் இந்த பயிற்சியை மேற்கொண்டோம் என்றால் நாம முன்னேற முடியும். As Prabhupada mentions already, that is called Bhavamaha Davagni Nirvapanam. It's like putting out the blazing fire of our conditional life. அதாவது இங்கே ஸ்ரீல பிரபுபாதர் ஏற்கனவே குறிப்பிட்டது போல பவமஹாதாவாக்னி நிர்வாபனம், அதாவது கொழுந்து விட்டெறியும் ஜடவாழ்வில் இருந்து முக்தி பெற்றவுடன். And Prabhupada notes that when we do that, then we can relish the transcendental taste of this Hare Krishna Mahamantra. So நாம அப்படி செயல்படும் போது அப்பதான் நாம புனித நாமத்தினுடைய சுவையை உணர முடியும். Because at that stage we'll have pure love, prema. So அந்த நிலையானது பிரேமை, அதாவது தூய அன்பு என்று அழைக்கப்படுகிறது. So Prabhupada writes that the conclusion is that to be freed from the material disease, we have to take to this chanting of Hare Krishna Mahamantra.
ஸோ இந்த பௌதிக கட்டுண்ட நிலை, நோயுற்ற நிலையிலிருந்து விடுபடணும் அப்படின்னா இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை எடுத்துக்கணும்னு சொல்றார். This ISKCON society is meant to create an environment which people can do that. ஸோ இந்த இஸ்கான் இயக்கமானது எல்லா மக்களும் இதை செயல்படுத்துறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கமாகும். Whatever amount of faith we have, great or little, we should invest it in this process of chanting. நம்மிடம் எந்த அளவு நம்பிக்கை இருக்கோ, சிறிய அளவுல இருக்கோ பெரிய அளவுல இருக்கோ, ஆனா அதை இந்த ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்றதுக்கு பயன்படுத்த வேண்டும். How do you do that? அதை எப்படி செய்வீங்க? You do that by making a commitment to chanting every single day, as Rupa Goswami advises. ஸோ ரூப கோஸ்வாமி அறிவுறுத்தபடி நீங்க ஒவ்வொரு நாளும் ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபிப்போம்ன்றது தீர்மானமா இருக்கணும். Because it's practical. If the process works, you will know it. இது நடைமுறைக்கு ஒத்து வரக்கூடிய விஷயமாகும். ஏன்னா இதை நீங்க செயல்படுத்தும் போது உங்களுக்கு தெரியும். In Bhagavad Gita, Krishna says, Pratyakshapagamam. This thing is directly perceived. ஸோ இதை பகவத்கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு, இதை நீங்க நேரடியாகவே அனுபவம் பெறலாம். When you eat, nobody has to tell you that you're satisfied. You know. நீங்க சாப்பிடும் போது வேற யாரும் நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை, அது உங்களுக்கே தெரியும். You feel it immediately. இதை நீங்க உடனடியா நீங்களே உணர்வீங்க. When you're deriving benefit from this Hare Krishna Mahamantra, you will know it directly. நீங்க இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்திலிருந்து பலன் அடையும் போது அது உங்களுக்கே தெரியும். So we encourage everyone, if you're not chanting, you please take up this chanting and do it every day for at least, say, 6 months. You try 6 months. ஸோ இங்க நீங்க யாராவது இந்த ஹரே கிருஷ்ண மந்திரம் ஜபிக்காதவர்கள் இருக்கீங்கன்னா நாங்க உங்களை கேட்டுக்கிறோம், நீங்க இப்போ இன்னையிலிருந்தே ஆரம்பிச்சிடலாம். தினமும் நீங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க, குறைந்தது ஒரு 6 மாத காலமாவது சொல்லுங்க. If after chanting for 6 months properly, according to the rules and regulations, you don't feel some benefit, any benefit at all, then you get your money back, so to speak. நீங்க 6 மாத காலம் இதுல சொல்லப்பட்டபடி எல்லா விதிமுறைகளையும் கடைபிடித்து நீங்க அதை சொல்லும்போது அப்பயும் 6 மாசம் கழிச்சு உங்களுக்கு எந்த விதமான மாற்றம் தெரியலன்னா நீங்க உங்களுக்கு பழையபடி இருக்கலாம். Feel free to go on with your life if it doesn't work. ஸோ இது உங்களுக்கு வேலை செய்யலன்னா நீங்க உங்களுடைய கடந்த வாழ்க்கையை நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். 6 months is not a great loss. 6 மாசங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. You have to follow the process sincerely. You have to sincerely chant the holy name with attention, with care, in good association that can guide you. ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை முழு கவனத்தோட அக்கறையோட பக்த சங்கத்தோட நீங்க சொல்லணும். Okay, so Prabhupada goes on to say many other things in his purport, but I think we're getting low on time, so maybe we should stop here and ask if anyone has any questions or any comments. ஸோ இது பொருளுரை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. நேரத்தை கருதி இந்த இடத்துல நிறுத்துறோம். பக்தர்களுக்கு ஏதேனும் கேள்விகள் கருத்துக்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். We have faith, we invest our faith in good association, we follow this process of chanting for some time. Make a commitment like that. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உறுதி எடுக்கணும் அப்படின்னா நம்ம கிட்ட நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையை பக்த சங்கத்தோட சேர்த்து அதை முறையா நான் தினமும் பயிற்சி செய்வேன்ற அந்த உத்தரவாத நம்பிக்கையை நீங்க எடுக்கணும். It is guaranteed you will feel purification. You will feel it. இது நீங்க தூய்மை அடைவீங்க அப்படிங்கிறது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை. And when you're freed from all of the dirty things that are within the heart, then you can become steady. You gain a real taste for this chanting. உங்க இதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்காறுகளும் வெளியேறின பிறகு இதனுடைய சுவையை நீங்க அனுபவிப்பீங்க. It's a taste that is so strong, it overpowers everything else in the material world. We lose interest. ஸோ உங்களுடைய சுவை நீங்க உணர ஆரம்பிச்ச உடனே அது இந்த பௌதிக விஷயத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் கடந்து வர வைக்கிறோம். Just like the adults in this room, raise your hand if you're an adult. Raise your hand if you're an adult. Yeah. No. Full grown people. Fully grown people. ஸோ இங்க யாராவது வளர்ந்த நிலையில இருக்கக்கூடிய மக்கள் இருக்கீங்களா? You're all too shy. So I think நீங்க எல்லாம் வெக்கப்படுறீங்க. Anyway, the point is that we were all children. Those of us who are adults, at one point we were children. We used to have toys and we used to be so attached to those toys. Are we interested in them now? No.
இப்போ இளைஞர்களா இருக்கக்கூடியவங்க ஒரு காலகட்டத்துல சின்ன பசங்களா இருந்தபோது நம்ம அந்த விளையாட்டு சாமான்களை வச்சு விளையாடிட்டு இருந்தோம், அது மேல பற்றுதலா இருந்தோம். இப்போ அந்த விளையாட்டு சாமான் மேல பற்றுதலா இருக்குமா? So it's just like that. When we grow up spiritually, we're no longer interested in these mundane things so much. ஸோ அதே போலதான் நாம ஆன்மீகத்துல முன்னேற முன்னேற இந்த பௌதிக விஷயங்கள் மேல நமக்கு பற்றுதல் இருக்காது. Our intelligence, our taste, our heart has passed beyond that. ஸோ நம்மளுடைய அறிவு, நம்மளுடைய சுவை, நம்மளுடைய இதயம் இது அந்த பௌதிக தலத்தை கடந்து இருக்கும். That's called asakti. அதுதான் ஆசக்தி என்று அழைக்கப்படுகிறது. And that is just preliminary to bhava bhakti, which Krishna says many people have gained. ஸோ அதுதான் பாவ பக்திக்கான ஆரம்ப நிலை என்று கிருஷ்ணர் கூறுகிறார். And bhava matures as prema, the kind of prema that we've been speaking of, love. ஸோ அந்த பாவ பக்தியிலிருந்து அடுத்து பிரேமை, அந்த பிரேமை பக்தியை பத்தி தான் நாம இப்ப பேசிட்டு இருந்தோம். So all these things are there. Someone has any questions? No? ஸோ யாருக்காவது கேள்விகள் இருக்கா? ஓகே. Hare Krishna Prabhu. Hare Krishna. இந்த கிருஷ்ண பக்தி வந்ததுக்கு அப்புறமா ஸோ என்ன நிறைய அனர்த்தம் போனது தெரியுது, இப்போ அனர்த்தம் போறதும் தெரியுது. பட் சம் அனர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா விட முடியல. ஸோ சம்டைம்ஸ் அது பாலிடிக்ஸா இருக்கு, சம்டைம்ஸ் அது சினிமாவா இருக்கு, சம்டைம்ஸ் அது ஸ்போர்ட்ஸா இருக்கு. ஸோ மாறி மாறி பார்த்தீங்கன்னா வந்துட்டே இருக்கு. ஸோ எப்படி அது So he's saying like after chanting for some time, he is able to see that some of the avatars have gone already, and some of the avatars are going now. But still, some of the avatars are just like for schools, for politics, etc. Okay. This is a very practical question, a very good question. இது வந்து ஒரு நடைமுறைக்கு உரிய முக்கியமான கேள்வி. And one of the reasons that I love this book is because this book addresses that question. ஸோ இந்த புத்தகம் வந்து எனக்கு மிகவும் பிடிக்கும்னு சொன்னேன். ஏன் அப்படின்னா அந்த கேள்வி இதுல வந்து எழுப்பப்பட்டிருக்கு. I mentioned in the beginning, every stage of your spiritual advancement from A to Z is included in this book. ஸோ இதை நான் முதல்ல சொன்னேன், உங்களுடைய அந்த ஆன்மீக பயணத்தினுடைய ஒவ்வொரு நிலையை பற்றியும் இந்த புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி. So Rupa Goswami advises that if we're not mature, we feel that we've made advancement, but we're still not completely mature. You just have to go on with the process. You will mature. ஸோ ரூப கோஸ்வாமி சொல்றார், நீங்க பக்குவம் அடைகிறதுக்கு முன்னாடியே பக்குவம் அடைந்தது போல நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனா உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இருக்கும்போது நீங்க அந்த வழிமுறையை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கணும். But you have 6 helpmates for this process. ஆனா அதுல வந்து உங்களுக்கு 6 விதமான உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் இருக்கு. The first one is enthusiasm. உங்களுக்கு ஆர்வம் இருக்கணும். The second one is strong confidence. ரொம்ப தீவிரமான நம்பிக்கை இருக்கணும். The third one is patience. மூன்றாவது வந்து பொறுமை இருக்கணும். And the fourth one is following strictly all the rules and regulations. நான்காவது விதிமுறைகளை வந்து சரியா கடைபிடிக்கணும். The fifth one is giving up mundane association that degrades you. ஸோ ஐந்தாவது இந்த பௌதிக சங்கம் எதெல்லாம் உங்களை கீழே இறக்குதோ அந்த பௌதிக சங்கத்தை விடணும். And the sixth one is leading a clean life. The satovritti means a livelihood that is pious and saintly. ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு தூய்மையான வாழ்க்கையை, ஒரு புண்ணியவான் போல ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழணும். Shadbhir bhaktihi prasidhyati, he says. By these 6, your devotional service is completely perfected. இந்த 6 விஷயங்கள் மூலமாக உங்களுடைய பக்தி நிலையானது வந்து பக்குவமான நிலைக்கு வரும். That don't be surprised if you realize one day that I'm not mature yet. It takes time. You have to be patient. நான் இன்னும் பக்குவம் அடையல அப்படின்னு வந்து நீங்க ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இதுக்கு காலம் எடுக்கும். Remember, we have jaundice. ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு மஞ்சக்காமலை இருக்கு. You've had jaundice. உங்களுக்கு மஞ்சக்காமலை இருக்கு. It takes time. அதுக்கு நேரம் எடுக்கும். You have to be patient. Patient means patience. ஸோ அதுக்கு பொறுமையா இருக்கணும். So this is the thing that this can help us to keep our enthusiasm. ஸோ இது நம்மளுடைய ஆர்வத்தை வந்து குறைக்காம வச்சிருக்கோம்.
Is that okay? Yeah. Anything else? Yes. So, you said it's a patient, it's a patient. So, but taking too much time, it is obviously, we are not in an isolated place. We are living with the family members, society, surrounded with all kind of fire. So, how do we design that? It is taking too much time, Mm. and the years, or even sometimes lifetimes also. So, it is obviously it is uh, reducing our enthusiasm and so even finding faults with the Devotees Association and so many other announcements are automatically coming because of this taking too much time to do. Yeah, that's called impatience. அது சாரி ப்ரோ Go ahead. we have to translate Yeah, it in yeah. Tamil. தமிழ் 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 Ask in Tamil. ரொம்ப காலம் எடுக்கிறதுனால நம்மளுடைய உற்சாகத்தை இழக்க வைக்குது. அது மட்டும் இல்லாம நாம சார்ந்திருக்கக்கூடிய உலகம், நம்ம நம்ம உறவினர்கள், நண்பர்கள், இது எல்லாமே நமக்கு மாயையினுடைய ஒரு தாக்கத்தை தான் கொடுக்குதே தவிர, இது ரொம்ப காலம் கிடைக்கிறதுனால நம்முடைய உற்சாகமே இழந்துட்டே வருது. பக்தர்களுடைய சங்கத்துக்கு வந்தாலும் அதுல குறை கண்டுபிடிக்கிற சமுதாயம் இங்க இருக்கு. அதற்கு பிரபு வந்து சொன்ன பதில் வந்து அது பொறுமையற்ற தனம். So, this is why Rupa Goswami says you have to be enthusiastic and patient at the same time. அதனால தான் ரூப கோஸ்வாமி சொல்றார் நீங்க ஆர்வத்தோடயும் இருக்கணும் அதே நேரம் பொறுமையாகவும் இருக்கணும். An impatient person has enthusiasm. ஸோ பொறுமை இல்லாத நபர்கிட்ட வந்து ஆர்வம் வந்து குறைஞ்சிட்டே போகும். A person who's not enthusiastic may be patient. ஸோ யார்கிட்ட ஆர்வம் குறைஞ்சிருச்சோ அவன் வியாதியஸ்தன் ஆயிடுவான். But you have to do all 6 of these things all at the same time, and that's a little difficult. ஸோ இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த 6 விஷயங்களும் நாம ஒரு சேர கடைபிடிக்கணும். அதுதான் கடினமானது. Being patient, being enthusiastic, being confident, following strictly, renouncing bad association, and leading a clean lifestyle. To do all of these things all at the same time, it's a little difficult. That's the nature of a discipline. அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தது போல பொறுமையா இருக்கக்கூடியது, ஆர்வத்தோட இருக்கக்கூடியது, பக்தர் அல்லாதவருடைய சங்கத்தை தவிர்க்கக்கூடியது, தூய்மையான வாழ்க்கை வாழக்கூடியது, இது போல அந்த 6 விஷயங்களையும் வந்து நாம வந்து ஒரு சேர கடைபிடிக்கணும். ஆனா அதுக்கு வந்து கண்டிப்பா பொறுமை அவசியம். We have to think of our long-term benefit. We have to be that foresightful that we can look ahead and plan for the future. ஸோ நாம வந்து அந்த இறுதியாக அந்த நீண்ட காலத்துக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அந்த பலனை பத்தி யோசிக்கணும். Just like we educate our children, right? They don't like it in the beginning, but they have to go through school. ஸோ இது வந்து நாம எப்படி நம்மளுடைய குழந்தைங்களை பள்ளிக்கு அனுப்புறோமோ படிக்கிறதுக்காக, அது அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை, இருந்தாலும் நாம அனுப்புறோமோ அது போல. You all know what kind of life you're going to get if you don't take the trouble of going to school. ஸோ நீங்க பள்ளிக்கு போகணுன்ற அது தொந்தரவாகவே இருந்தா கூட அந்த வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கலன்னா எதிர்காலத்துல என்ன மாதிரி தொந்தரவு வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். So that long-term vision is called Shreyas. அந்த நீண்ட கால அந்த பார்வை இருக்கே அதுதான் ஸ்ரேயாஸ்னு அழைக்கப்படுது. Those who are ready to settle for short-term interests, that is called Preyas. ஸோ யாரெல்லாம் இந்த நீண்ட காலத்தை பத்தி யோசனை இல்லாம இப்பவே இருக்கக்கூடிய பலன்களை பத்தி யோசிக்கிறாங்களோ அது வந்து பிரேயாஸ். Another way to look at it is if you want to buy diamonds, you have to be prepared to pay the price. நீங்க வேறு விதமா சொல்லணும்னா நீங்க டைமண்ட் வாங்கணும் அப்படின்னா அதற்கேற்ற விலையை கொடுக்க வேண்டியிருக்கும். Some people are not they're not interested in diamonds. They're happy with cut glass. ஸோ சில பேர் அந்த டைமண்ட்ல விருப்பம் இல்லாம இருக்கலாம், வெறும் உடைஞ்ச கண்ணாடி மேல விருப்பம் கொண்டவர்களா இருக்கலாம். Think about whether or not you're one of them. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க அதுல ஒருத்தரா நீங்க இல்லாம இருக்கீங்களா அப்படின்னு. Is that okay? Anything else? இன்னும் வேற எதுவும்? Yes. ஆனா வந்து வெளிப்புறத்துலயும் சரி உட்புறத்துலயும் சரி நம்மளுடைய பீச் வந்து போயிட்டே இருக்கு. ஆனா வெளிப்புறத்துல அவங்க என்ன பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, மைண்ட் அப்படி போகுது.
உட்புறத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வச்சு ஹரே கிருஷ்ணா பண்ணிட்டு இருக்கோம். ஆனா வந்து மைண்ட் எங்கேயும் அழைப்படுது. ஆனா அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாலுமே வந்து எண்ட் ஆஃப் தி சில்ட்ரன்ஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது என் டேஸ்ட் கிடைக்கலன்னு சொல்லி தெரியும். பட் அதை கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்ணாலுமே அது முடியல. ஸோ அது எப்படி So he is saying that he is chanting 16 rounds, but internally and externally he was distracted internally. Then his mind is wandering, and externally, even though he was having the beats when he is rotating, but he is thinking others and what they are doing and all the simple things. So he is trying to control his mind to do it, but still he is not getting this and he is not able to control it. So how to do it or what to do? Practice makes perfect. ஸோ பயிற்சி உங்களை பக்குவமானவனாக்கும். It just takes time. That's why we said you have to be patient and determined at the same time, and enthusiastic. ஸோ அதுக்காக தான் இப்போ சொல்லப்பட்டது, நீங்கள் பொறுமையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும், ஆர்வமுடையவராகவும் இருக்கணும். Give thought to these things that we hear in this book. They're very, very deep, very practical, very important instructions. ஸோ இந்த புத்தகத்துக்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்கி பாருங்க. இதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் வந்து ரொம்ப ஆழமானது, ரொம்ப உயர்ந்த கருத்துக்களை கொண்டது. But we have to seriously consider these instructions and we have to seriously apply them, and then we will get serious results. இதை வந்து இந்த கருத்துக்களை தீவிரமா பார்க்கணும், இந்த கருத்துக்களை தீவிரமா கடைபிடிக்கணும். அப்போ நாம் அதனுடைய பலன்களை பார்க்க முடியும். It always depends on us. It's our choice, our life. இது எல்லாமே நம்மளை சார்ந்துதான் இருக்கு. நாம இதை எப்படி எடுத்துக்க போறோங்கிறதுல இருக்கு. What do you really want? உங்களுக்கு உண்மையிலே என்ன வேணும்? You're not going to fool anybody by chanting the hand in the mala, but your mind is in the gutter. நீங்க உங்க கையை மாலையில வச்சுக்கிட்டு மந்திரம் சொல்லிட்டு உங்க மனதை வேற எங்கேயோ அலைப்பாய விடுறதுனால வேற யாரையும் ஏமாத்த போறது இல்ல. So you have to decide what is it that you want. ஸோ நீங்க தான் முடிவெடுக்கணும் உங்களுக்கு என்ன வேணும்னு. Now, if you keep good association, that will also help you to control this tendency. ஆனா நீங்க ஒரு நல்ல சங்கத்தை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உதவி புரியும். One of the 6 items that Rupa Goswami mentions here that I mentioned is to give up bad association, materialistic association. ஸோ இந்த 6 விஷயங்கள் ரூப கோஸ்வாமி சொன்னதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கெட்ட சகவாசத்தை விடுதல். Nobody lives without association. If you're giving up bad association, you have to replace it with something. What are you going to do? அதாவது யாருமே மற்றவங்க சங்கம் இல்லாம இருக்கவே முடியாது. அப்போ நாம கெட்ட சங்கத்தை விடணும் அப்படின்னா அப்ப அந்த இடத்தை எதை வச்சு நிரப்ப போறோம்? That is sadhu sangha. அதுதான் சாது சங்கம். Prabhupada at one point said sadhu sangha is 90% of your advancement. It depends on sadhu sangha. ஸ்ரீல பிரபுபாத் சொல்லியிருக்கார், ஒருத்தருடைய முன்னேற்றம் 90% சாது சங்கத்தை நம்பிதான் இருக்கு. Rupa Goswami also says in text 2 of this book, Janasangha Lolyam Janasangha. You have to associate with persons who are Vishnu Janas, Bhakta Janas. ரூப கோஸ்வாமி இந்த பதம் 2வது பதத்துல சொல்லியிருக்காரு, ஜனசங்கசிய, அதாவது விஷ்ணு பக்தர்களுடைய சங்கம். Sarva Siddhi Hoy, Chaitanya Mahaprabhu says. Every perfection comes from that association. It's so important. சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, ஒவ்வொரு பக்குவமும் அந்த சங்கத்திலிருந்து தான் கிடைக்கிறது. Just like a half an hour ago or so, we were all just thundering kirtan, very enthusiastic kirtan. நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ரொம்ப ஆர்வமுள்ள ஒரு கீர்த்தனத்தை நாம பண்ணியிருந்தோம். Was your mind thinking about the same things that your mind thinks about when you're chanting japa and wandering mind, empty head? ஸோ நம்ம அந்த சங்கீர்த்தனத்தில் இருக்கும்போது நீங்க ஜபம் பண்ணும்போது உங்க மனம் எங்கெல்லாம் போச்சோ அதை தான் நீங்க இப்ப சிந்திச்சுட்டு இருந்தீங்களா? What's the difference? ஸோ என்ன வித்தியாசம்? The difference is association with devotees. அந்த வித்தியாசமானது பக்தர்களுடைய சங்கம். That's why when we chant japa, we chant together with devotees. ஸோ அதனால தான் நாம ஜபம் செய்யும் போது நாம பக்த சங்கத்துல இருந்து ஜபம் பண்ணணும். You can tell. You can just look at somebody and understand who's meditating on Krishna and who's thinking about something else. ஸோ நீங்க பார்க்கலாம் யார் பகவானுடைய அந்த நாமத்தை எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க, யார் வேற எதையோ எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்கலாம். Empty-headed japa, he's going to be going like this.
நீங்க வெறும் கையில ஜெபம் பண்றதா இருந்தா தூங்கி வழியிற மாதிரி இருக்கும். Or he's going like this. நீங்க மந்திர உச்சரிப்பு சரியில்லாம சொல்லிட்டே போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். So what do you want? You have to be serious. சோ உங்களுக்கு என்ன வேணும்? நீங்க தான் தீவிரமா இருக்கணும். Your life depends on this, Baba. உங்க வாழ்க்கை இத சார்ந்துதா இருக்கு. You're going to die in a few years. நீங்க இன்னும் சில வருஷங்களை இறக்க போறீங்க. It's not guaranteed that you'll be a human being again. நீங்க அடுத்த முறை மனித பிறவியில வருவீங்கன்றது எந்த உத்தரவாதமும் இல்ல. You've got the chance right now. What are you doing with it? இப்போ நம்ம கிட்ட அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜீவ் ஜாகோ. விழித்தெழு. Wake up and realize what a boon is in the palm of your hand. சோ நீங்க விழித்தெழுந்து பாருங்க. Shruti mantra says the same thing. Uttishtata jagrata varan prapyana bodhata. You're holding within your hand the opportunity for Satchit Ananda, and your mind is wandering on some nonsense. ஸோ ஸ்ருதி மந்திரங்களும் அதே தான் சொல்லுது. இப்போ நம்மளுடைய கைகள்ல நமக்கு இதுல இருந்து வெளியேறதுக்கான அந்த வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனா நாம வேற எதையோ சிந்திச்சுட்டு இருக்கோம். So again, by keeping in good company, association with devotees, we can remain conscious of these facts. ஸோ இது நல்ல பக்தர்களுடைய சங்கத்தை வச்சுக்கிறது மூலமா இருக்கு. குறிப்பா அதுல அந்த உணர்வை பத்தி இருக்கு. And devotees are kind. பக்தர்கள் மிக கருணையானவர்கள். If they see us spacing out or wandering off the path, they'll let us know. ஸோ நாம இந்த மாதிரி சுத்திட்டே இருக்கோம் அப்படிங்கறத அவங்க பாக்குறாங்க. You had a question. நாம் மந்திரத்தை உச்சரிக்கும் போது வித்தியாசம் மாநில எப்படி வேலை செய்யறாங்க. அதே மாதிரி இப்ப ஆன்மீக உலகத்துல பகவான் கூடவே இருந்துட்டுதான் இங்க வந்திருக்கோம். அப்போ ஆன்மீக உலகத்துல மாநிலோட தாக்கத்தினால இங்க வந்துருவாங்க. He has two questions here. First, one at a time. Tell him. பிரபு, நீங்க 2 கேள்வி கேட்டிருக்கீங்க. ஸோ ஒவ்வொரு கேள்வியா போலாம் அப்படின்னு சொல்றாரு பிரபு. First question is, the Lord's name and the form is not different. Then how come Maya enters in that? Okay. When Nam and Rupa say. Yes, yes, yes. So I am chanting the names. Yes. How come Maya enters in this? That I am not. Okay. We heard Srila Prabhupada very briefly explain that there are 3 stages of chanting: the offensive stage, the clearing stage, and the mature stage. ஸ்ரீல பிரபுபாதர் இந்த ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிக்கிறதுக்கான 3 நிலைகளை சொல்லியிருக்கார். ஒன்று குற்றமோடு செய்யக்கூடியது, மற்றொன்று அதை தூய்மைப்படுத்தக்கூடிய முறை, மூன்றாவது அதற்கான பக்குவமான நிலை. The holy name manifests himself commensurate to the degree of our development of pure devotional service in each of those 3 stages. ஸோ புனிதம் நாமமானது தானாகவே நம்ம கிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும். இந்த 3 நிலைகளிலும் படிப்படியாக வெளிப்பட ஆரம்பிக்கும். So when we're hardly chanting properly, we're chanting Nama Paradha, the Lord will hardly manifest. He will hardly be visible to us. நாம குற்றம் குறைகளோட மந்திரத்தை சொல்லும்போது அது பகவானை ரொம்ப கம்மியா தான் நம்ம கிட்ட அவர் வெளிப்பட ஆரம்பிப்பார். When we are clearing our offenses out of our hearts and we begin to feel some appreciation for the holy name, it's because we get a greater revelation of the Lord's nature. So நாம அதே அந்த மந்திரத்தை சொல்லும்போது கொஞ்சம் தூய்மைப்படுத்தும் விதத்துல சொல்லும்போது அப்போ பகவானுடைய அந்த வெளிப்படுத்தக்கூடிய தன்மை இன்னும் அதிகமா இருக்கும். நம்மாலே புரிஞ்சுக்க முடியும், நம்மால அவரை பாராட்டவும் முடியும். And when we're chanting in pure love of Godhead, we fully realize that everything in these books is true. So நாம தூய அன்போட இந்த மந்திரத்தை சொல்லும்போது அப்ப நமக்கு தெரியும் பகவான் எல்லா விஷயத்தையும் இந்த புத்தகங்கள்ல வெளிப்படுத்தி இருக்காரு அப்படின்னு. So the name and his form, they're always the same, one and the same. They're never separate. So பகவானுடைய புனித நாமமும் அவருடைய ரூபமும் எப்போதுமே ஒன்றுதான். But it's a question of revelation to us. ஆனா அது நம்ம கிட்ட வெளிப்படுறது தான் அந்த கேள்வியே. Swayam eva spurati. The Lord himself decides how much we're going to appreciate. ஸோ பகவான் தான் அதை நிர்ணயிக்கிறார். எந்த அளவுக்கு நாம அவரை
புகழ போறோம் அப்படிங்கிறதையும் பார்த்து. And that depends on our level of surrender to Him. அது நாம எந்த அளவுக்கு அவர் இடத்துல அடைகிறோங்கிறத பொறுத்து இருக்கு. Is that okay? இது புரிஞ்சது? And the second question. செகண்ட் கொஸ்டின் வந்து இது ஆன்மீக உலகத்துல இருந்து Good question. ஸோ இது ஒரு நல்ல கேள்வி. Yeah, this is a question that is often asked. And it's actually not a question, it's an assumption. ஸோ இந்த கேள்வி பிரபு என்ன கேட்டிருந்தாங்கன்னா, நாம வைகுந்தத்துல இருந்து இங்க கீழே தவறி விழுந்துட்டோமே அப்படின்னா வைகுந்தத்துல மாயை எப்படி வந்து செயல்பட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்டார். பிரபு அதுக்கு என்ன பதில் சொல்றாரு அப்படின்னா, இது பெரும்பாலான மக்கள் கேட்கக்கூடிய கேள்வி. ஆனா இது கேள்வி இல்லை, இது வந்து ஒரு கற்பனையான வாதம். As conditioned souls, we're always on the lookout to try to blame someone else for our problems. நாம கட்டுண்ட நிலையில இருக்கிறதுனால நம்ம எப்போதுமே மற்றவர்களை குறை சொல்லியே பழகி இருப்போம். So in this case, we're trying to blame Maya for our fall down. ஸோ இந்த இடத்துல நாம தவறி விழுந்ததற்கு மாயையை வந்து காரணமா காட்டுறோம். That's our assumption. அது நம்மளுடைய கற்பனைவாதம். It can't be me. நான் இல்ல, It was you. நீங்க தான் அதுக்கு காரணம். It was not a function of the illusory energy because she doesn't operate in the spiritual world. இது மாயையினுடைய செயல்பாடு கிடையாது. ஏன்னா ஆன்மீக உலகத்துல மாயாதேவி நம்மள எந்த விதத்திலையும் பாதிக்கப்பட மாட்டாங்க. Instead, it's a function of our choice, our unconditioned individual free will. இது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கட்டுப்பாடு இல்லாத சிறு சுதந்திரத்தை நாம தவறாக பயன்படுத்துவதனுடைய விளைவு. We're not robots. நாம வந்து ரோபோக்கள் இல்ல, We're persons. நாம நபர்கள். We have choices. We have desires. That's eternal. சோ நம்ம கிட்ட தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மையும் நம்ம கிட்ட விருப்பங்களும் இயல்பாவே இருக்கு. Because love is not AI. It's voluntary. அன்பு அப்படிங்கிறது வந்து செயற்கை நுண்ணறிவு இல்ல, அது வந்து விருப்பப்பட்டு வர்றது. You don't have to love anyone if you don't want to. நீங்க உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க யாரையும் விரும்ப வேண்டிய அவசியம் இல்ல. But we made that choice that let me check out Maya and see if I don't have to love Krishna. How things going to be? சோ இதுல நாம தான் மாயை சோதிச்சு பாக்குறோம். நான் இப்போ ஒருவேளை கிருஷ்ணரை விரும்பல, மாயா என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். It's not because of Maya. That's just our constitution is to have that choice forever. சோ இது மாயைனால கிடையாது, நம்மளுடைய இயல்பான நிலையிலேயே நம்ம கிட்ட அந்த சிறு சுதந்திரம், தேர்ந்தெடுக்கக்கூடிய சிறு சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கு. Love depends on that choice because love is voluntary. சோ அன்பு அதை சார்ந்துதான் இருக்கு. ஏன்னா அன்பு அப்படிங்கிறது தன்னிச்சையா வர வேண்டியது. In Japan, nobody gets married anymore. ஜப்பான்ல இப்ப பாத்தீங்கன்னா யாருமே வந்து திருமணம் செய்து கொள்வதில்லை. If they require if they get lonely, they go buy some robot. அவங்களுக்கு ஏதாவது புலனின்பம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க ரோபோக்கள் கிட்ட போயிடுறாங்க. And the robot is programmed by you according to your specifications. சோ அந்த ரோபோக்கள் எல்லாமே உங்களுடைய தேவைக்காக நீங்களே அதை வந்து டிசைன் பண்ணிருக்கீங்க. She knows what you like to eat, she knows what you like to hear, she knows all of your preferences. சோ அந்த ரோபோக்கு தெரியும் நீங்க என்ன விரும்புறீங்க, நீங்க என்ன சாப்பிடுவீங்க, உங்களுக்கு என்னெல்லாம் தேவை இருக்குன்றது அந்த ரோபோக்கு தெரியும். Does it sound attractive? இது ரொம்ப ஈர்ப்பா இருக்கா? If so, that's why you fell into this material world. ஒருவேளை உங்களுக்கு இது ரொம்ப ஆச்சரியமாவும் விருப்பமாவும் இருக்கு அப்படின்னா அதுதான் காரணம் நீங்க இந்த இடத்துல தவறி விழுந்ததுக்கு. She's fake. She's fake. அது வந்து ஒரு பொய்யானது. Not a real person at all. சோ அது ஒரு உயிரோட்டம் உள்ளது கிடையாது. All of us are also deep fakes in this world. சோ நாம கூட இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஆழமான பொய்யான ஒரு தன்மையோட இருக்கும். I'm a young Tamil man. நான் வந்து ரொம்ப இளமையான தமிழன். Or I'm an old Ukrainian lady. நான் ரொம்ப பெரிய உக்ரைனுடைய பெண் அப்படின்னு நினைக்கிறோம். Or I'm the president of the United States. நான் யுனைடெட் ஸ்டேட்டோடைய அதிபரா இருக்கேன். Or I'm a Nigerian. நான் ஒரு நைஜீரியனா இருக்கேன். And why limit it to the human species? I'm a penguin. I'm an aardvark. I'm a tiger. சோ நாம ஏன் மனிதனோட மட்டும் நிறுத்திக்கிறது? நான் தான் பென்குயின், நான் தான் புலி. I'm a COVID-19 virus. நான் தான் அந்த COVID-19 வைரஸ். I'm a tumbi.
நான் தும்பி. These are all deep fake identities that we entertain life after life after life. சோ இப்படி நம்ம கிட்ட வந்து ஆழமான பொய்யான இந்த தன்னுணர்வு இருக்கு. Eight- அதனால பற்பல பிறவிகள் போயிட்டே இருக்கும். 8,400,000 deep fake options are available by the grace of Maya. இது மாயையினுடைய கருணையினால நம்ம கிட்ட 84 லட்சம் வகையான அந்த பொய்யான தோற்றங்கள் இருக்கு. But she's only going to give you one thing. ஆனா அவங்க உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்க No முடியும். matter what deep fake form you accept temporarily, you're only going to get one thing. சோ நீங்க எந்த விதமான பொய்யான உடலையும் நீங்க எடுத்தாலும் கூட அதுல உங்களுக்கு ஒண்ணுதான் கிடைக்கும். Trishula. திரிசூலம். So this is the nature of the trick. You're not going to fool Maya. She's a lot more competent than any of us. சோ நீங்க உங்களால மாயை ஏமாத்த முடியாது. ஏன்னா மாயை வந்து நம்மளை விட திறமையானவங்க. So the point is that to answer your second question, it's a function of our free will. It's not a function of illusion. சோ உங்களுடைய இரண்டாவது கேள்விக்கான பதில் இது நம்மளுடைய அந்த சிறு சுதந்திரத்தை பயன்படுத்தக்கூடியதுதானே தவிர மாயினால கிடையாது. Love is dependent on that free will choice. சோ அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த தன்மையினால வெளிப்படக்கூடியதுதான் அன்பு. Is that okay? No. Yes. Cake, Prabhu. I also believe so. This is related to Prabhu question. Tamil student. Yeah, Tama. எஸ் நாங்கள் வந்து பகவானை நேசிக்கிறோம். அங்கே நம்மளுடைய சிறு சுதந்திரம் உபயோகிச்சு கீழே வந்துட்டோம். இங்கே வந்தோம், we cannot see the நம்ம கடவுளை பார்க்க முடியாது, ஒன்லி கேட்க தான் முடியும் அப்படின்னு இப்போ நம்ம ப்ரொடூ கிளாஸ்ல சொல்லியிருந்தாங்க. அப்படி கேட்க தான் முடியும்னா நான் எப்படி லவ் கிரியேட் பண்ணிக்கிறது? ஒரு விஷயம் தம் குழந்தையோ அம்மாவோ அப்பாவோ இல்லை வேற எதையோ வந்து பார்த்து நெருங்க பழகினாதான் அந்த லவ் கிரியேட்டே ஆகுது. ஸோ ஷார்ட் டைம்ல அதுதான் கிரியேட் பண்ண முடியுது. லாங் டைம்ல உங்களுக்கு தெரியாத விஷயத்த கேட்டே வந்து லவ் கிரியேட் பண்ணணும்னா சாத்தியம் ரொம்ப குறைவு தானே. அப்ப எப்படி நம்ம அவர் மேல வந்து லவ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி நம்ம பேக் டு காட் போக முடியும்? அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். So this question, so because of our master differences, they have fallen down here. But here, as per the lecturers, so we cannot see the shop, we can hear the loud. So, but the problem is, I can easily relate with my father, mother, and everyone because of their form. But within this short definition, how can I understand or how can I love with them? This is another very good question. இது இன்னொரு மிக முக்கியமான கேள்வி. The Sri Vaishnavas also tell us that the Lord comes as his arch avatara, his deity form. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் கூட சொல்லுவாங்க பகவான் அர்ச்சா ரூபத்துல அந்த விக்கிரக ரூபத்துல வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. In the beginning, we may not be able to see the form of the holy name, or we may not be able to appreciate that the Lord's form is sound. ஸோ ஆரம்ப நிலையில அந்த பகவானுடைய நாமத்துல பகவான் ரூபத்தை பார்க்க முடியாம இருக்கலாம். நாம அந்த பகவானுடைய நாமத்துக்கான மகிமையை வந்து பாராட்ட முடியாம இருக்கலாம். We cannot see spiritual form until we really want to. ஸோ நாம விரும்பக்கூடிய அந்த ஆன்மீக உடலை பகவானுடைய திவ்யமான ரூபத்தை பார்க்க முடியாம இருக்கலாம். And in the beginning, we don't want to see. ஆரம்பத்துல நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. We'd rather see other forms because that's what we're here for. ஸோ நாம அதற்கு பதில் தான் வேற ரூபங்களை பார்க்கிறோம். Therefore, the Lord comes in a form that we can see, apparently made out of stone or apparently made out of metal, a deity form. அதனால தான் பகவான் நாம பார்க்கக்கூடிய அந்த விக்கிரக ரூபத்துல கல்லாலேயோ அந்த வெண்கலத்தினாலேயோ ஆன ரூபத்துல வராரு. And this is the authorized form through which the Lord will accept worship and reciprocate with us also. ஸோ இது அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைதான். அந்த விக்கிரக ரூபத்துல இருந்து பகவான் நம்மளுடைய பக்தி தொண்டை ஏற்றுக்கொண்டு பதிலுக்கு அவர் நம்ம கிட்ட பதில் உரைக்கிறார். I was in Madan Mohan temple in Rajasthan and saw a shloka written on the wall, Sanskrit shloka. நான் வந்து ராஜஸ்தான்ல மதன் மோகன் கோவில்ல வந்து இருந்தேன். அங்க வந்து ஒரு ஸ்லோகம் எழுதி இருந்தது. That shloka said that milk is pervading the body of the cow, but it's only available through the udders. ஸோ பாலானது மாட்டினுடைய உடல் முழுக்க பரவி இருக்கு. இருந்தாலும் அந்த பால் நமக்கு கிடைக்கக்கூடிய இடம்
மாட்டினுடைய மடி. Similarly, God pervades this whole world, but he's available to us through the deity form. அதுபோல பகவான் இந்த உலகம் முழுக்க பரவி இருக்கார். ஆனா அவரோட நமக்கு தொடர்பு அவருடைய விக்கிரக ரூபத்துல நமக்கு கிடைக்கும். You can see the Lord. நீங்க பகவானை பார்க்க முடியும். You can touch the Lord. நீங்க பகவானை தொட முடியும். You can feed and bathe and massage and dress and put the Lord to rest. நீங்க பகவானுக்கு உணவளிக்க முடியும், பகவானை தொட முடியும், பகவானுக்கு மசாஜ் பண்ண முடியும், பகவானை நீங்க தூங்க வைக்க முடியும். And because that is authorized devotional service, the Lord begins to reciprocate. சோ அது அங்கீகரிக்கப்பட்ட பக்தி தொண்டு வழிமுறை. அதற்கு பகவானும் பதிலளிக்கிறார். And eventually you develop love for the Lord. அதை தொடர்ந்து நிச்சயமா நீங்க பகவான் மேல அன்பை வளர்த்துப்பீங்க. That is the whole purpose of his coming as the Archa Vigraha Avatara. அதுதான் பகவான் அர்ச்சா விக்கிரகத்து மூலமா வர்றதுக்கான ஒரே நோக்கம். So the main process is Harinam in this age, but to help us to chant the holy name and to remind us that God is a person, we have deity worship as well. ஸோ இந்த கலியுகத்துல மிக முக்கியமான வழிமுறை ஹரிநாமம் தான். ஆனா அந்த ஹரிநாமத்திற்கு உதவிகரமா இருக்கக்கூடியதுதான் விக்கிரக சேவை. And it just has to be performed under the guidance of a bona fide spiritual master. அந்த விக்கிரக சேவையானது அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குருவினுடைய வழிகாட்டுதலின்படி செய்ய வேண்டும். In pursuance of the Shastra conjunctions. அது சாஸ்திர விதிமுறைகளோட ஒத்து போகக்கூடியதா இருக்கணும். Is that okay? இது புரிஞ்சதுங்களா? And gradually we realize the name and the form are one and the same. படிப்படியாக நாம பகவானுடைய நாமமும் ரூபமும் ஒன்றுன்னு புரிஞ்சுப்போம். We are doing love only one side I thought. ஒருதலை பட்சமான காதலை தான் நம்ம பகவானுக்கு ஏற்படுத்திக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. அங்க இருந்து தூய பக்தர்களுக்கு மட்டுமே அந்த பரிசு பகவானுடைய தெரியுது. நமக்கு தெரியல. பட் நம்ம ஒன் சைட் லவ் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஃபார் எவ்ரிதிங் எல்லாமே இது பண்ணாலுமே அதுதான் புரிஞ்சுக்கிட்டு. So his point is like a continuation of like even the children or doing services to the deities, like it is one side love. Actually, I came to know that I'm doing something, but I'm not able to receive attention. Srila Prabhupada, one time a devotee came and asked Srila Prabhupada, how do we know when Krishna is pleased with our service? ஒரு முறை ஸ்ரீலா பிரபுபாதர் கிட்ட ஒரு சீடர் கேட்கிறார், எப்படி பகவான் நாம செய்யக்கூடிய சேவைகள்ல திருப்தி அடைகிறான்றது நமக்கு எப்படி தெரியும்? Srila Prabhupada replied, when he tells you so. அவர் உங்ககிட்ட சொல்லும்போது தெரியும். So, if you feel that it's one-sided service, keep going. நீங்க ஒருவேளை ஒரு தலைப்பட்சமா தான் காதலிக்கிறீங்க அப்படினாலும் அதை தொடர்ந்து செஞ்சிட்டே இருங்க. He will reciprocate. அவர் கண்டிப்பா பதில் உரைப்பார். But he reveals himself very gradually. அவர் எப்படி வெளிப்படுத்துவார் என்றால் படிப்படியாக வெளிப்படுத்துவார். I give this analogy all the time. It's like on Facebook. You don't have to accept every friend request that comes to you on Facebook. இது நாம Facebook உதாரணத்திலிருந்து பார்க்கலாம். உங்களுக்கு எத்தனையோ பேர் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுப்பாங்க. நீங்க எல்லாரையும் ஏத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. If you don't have a good feeling about somebody or there's some problem there, then you don't have to accept them. ஸோ நீங்க யாருக்கிட்டே அது ஓகே இவங்க ஓரளவுக்கு சரியா இருப்பாங்க, இவங்களால தொந்தரவு இருக்காதுன்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை ஏத்துக்க போறீங்க. Once Indraduna Swami answered the question about what is the most important aspect of deity worship. ஒரு முறை இந்திரதும்ன சுவாமி விக்கிரக வழிபாட்டுல எது முக்கியமானதுன்ற கேள்விக்கான பதில் உரைத்தார். Sometimes we say that the cleanliness and punctuality are the two most important things in deity worship because Srila Prabhupada did indeed give those instructions. So ஸ்ரீல பிரபுபாதர் வலியுறுத்தினபடி நேரம் தவறாமையும் தூய்மையும் தான் விக்கிரக வழிபாட்டிற்கு தேவைப்படுகின்ற இரண்டு முக்கியமான விஷயங்கள். But when someone asked Indraduna Swami this question, he said,
The most important thing is to always remember that you're dealing with a person, Krishna. ஆனா இதே கேள்வியை வந்து இந்திரதிம்ன மகாராஜ் கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றார், நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்க டீல் பண்றது வந்து ஒரு நபரை, கிருஷ்ணர் ஒரு நபர். He has his own tastes, he has his own desires, he has his own preferences, he has feelings. ஸோ அவருக்குன்னு தனி விருப்பங்கள் இருக்கலாம், அவருக்குன்னு தனி நோக்கங்கள் இருக்கலாம். If we're not feeling reciprocation from the deity, it may be because we're not considering these things. ஸோ நமக்கு ஒருவேளை விக்கிரகத்துக்கிட்ட இருந்து எந்த விதமான அந்த விஷயங்களும் கிடைக்கலன்னு நாம நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் இந்த விஷயங்களை முழுசா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். We put a plate in front of Krishna with some foodstuffs and we ring a bell and we say, and we expect that he's going to accept our offering. ஸோ நாம நினைக்கிறோம், நாம ஒரு பாத்திரத்துல பழங்களை எடுத்துட்டு வந்து வச்சு மணி அடிச்சு கடகடன்னு அங்க செய்யும் போது நம்ம நினைக்கிறோம் கிருஷ்ணர் ஏத்துக்கிறார் அப்படின்னு. That's why we're not realizing that he's a person. We're not treating him as a person. ஸோ அதனால தான் நமக்கு புரியல, அங்க இருக்கிறது வந்து ஒரு நபர், நாம அவர் ஒரு நபராவே நாம இன்னும் நடத்தல. Rupa Goswami prays, my dear Lord, just as you accepted the foodstuffs given to you by the Yajnik Brahmins' wives, just as you took the milk of the cows of Vrindavan, the milk of your mother Yashoda, the sweets offered by the gopis, the chipped rice in your Brahmin friend's hand, all these devotees gave you so many offerings, please accept my offering also. If you really feel that way, then Krishna will eat and Krishna will let you know. ஸோ ரூப கோஸ்வாமி பிரார்த்தனை செய்யறது போல நீங்க அந்த பிராமணருடைய மனைவிகள் கிட்ட இருந்து பிரசாதத்தை எடுத்துக்கிட்டீங்க, கோபியர்கள் கிட்ட இருந்து ஏத்துக்கிட்டீங்க, பசுக்கள் கிட்ட இருந்து ஏத்துக்கிட்டீங்க, யசோதாமா கிட்ட இருந்து ஏத்துக்கிட்டீங்க, இன்னும் பல பேர்கிட்ட இருந்து ஏத்துக்கிட்டீங்க. அது போல என்னிடத்துல இருந்தும் இந்த பிரசாதத்தை ஏத்துக்குங்க அப்படின்னு நாம சொல்லணும். ஆனா நம்ம கிட்ட அந்த உணர்ச்சி இல்ல. I said Krishna will reciprocate and you will feel that reciprocation, but it happens gradually. நான் சொன்னேன் கிருஷ்ணர் வந்து உங்களுக்கு பதில் உரைப்பாருன்னு, ஆனா அது படிப்படியாக நடக்கும்னு சொன்னேன். We're thinking the only thing that matters is that we're not sure about Krishna. ஸோ நமக்கு என்னன்னா, நமக்கு கிருஷ்ணர் மேல இன்னும் அந்த பூரணமான அந்த நம்பிக்கை இல்லாததுதான் தெரிகிறது. What if he's not sure about us? ஏன் அந்த நம்பிக்கையின்மை நம்ம மேல இல்ல? Have we even considered that? நாம அதை பத்தி கவனிக்கிறது கூட இல்ல. We don't think he's a person. That's the problem. நாம அவரை ஒரு நபராவே பார்க்கல, அதுதான் பிரச்சனை. We don't treat him like a person. நாம அவரை ஒரு நபர் போலவே நடத்தல. Therefore, Prabhupada said, when Krishna is pleased with you, he'll tell you. அதனாலதான் பிரபுபாத் சொன்னார், கிருஷ்ணர் உங்களுடைய சேவையில திருப்தி அடையும் போது அவர் அன்பு செலுத்துவார். Is that okay? Anything else? My second question. Second question, okay. आगे बढ़ो. ஹரிநாமத்துக்கும் டிஃபரன்ஸ் இல்லை. நம்மளுடைய பசங்களுக்கும் யாரையும் வந்து பேர் வந்து கிருஷ்ணருடைய பேரை வச்சுட்டு நம்ம திட்டும் போது அது ஒரு அஃபென்ஸா மாறுமா? You're too clever. நீங்க ரொம்ப புத்திசாலி. We're not calling the Lord, we're calling the Lord's servant. நாம பகவான அழைக்கல, பகவானுடைய சேவகனை தான் அழைக்கிறோம். Actually, the commentators on Srimad Bhagavatam say, they explain, all names are Krishna's names. ஸோ பாகவதத்துக்கு விளக்கம் கொடுத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சொல்றாங்க, இது எல்லா பெயர்களுமே பகவானுடைய பெயர்கள் என்று. Who is Indra? யார் இந்திரன்? Yeah. Okay. He's too smart. Who is Indra? What does he do? ஸோ இந்திரன் யார்? அவர் என்ன செய்வார்? மழை. Rain, in charge of rain. Okay. How about Varun? வருணா. வருணன் யார்? என்ன செய்கிறார்? Ocean. கடல். Vayu is in charge of air. வாயு வந்து காற்றுக்கு. Yeah. Brahma, Mahadeva,
பிரம்மா, மகாதேவர், Shiva, சிவா, all names of Krishna only. இது எல்லா பெயர்களுமே கிருஷ்ணருடைய பெயர்கள் தான். So why do these demigods take Krishna's names? ஏன் தேவர்கள் கிருஷ்ணருடைய பெயர்களை தாங்கி இருக்காங்க? Because they're Krishna conscious. ஏன்னா அவங்க கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடியவர்கள். We're the ones who are not Krishna conscious. We're the ones who are not Krishna conscious. சோ நாம தான் கிருஷ்ண உணர்வு இல்லாம இருக்கோம். We take Krishna's names and we're so Krishna conscious that we don't even realize that they've also taken Krishna's names. சோ நமக்கு தான் தெரியல, நாமளும் அந்த பெயர்களை தாங்கி இருக்கோம், தேவர்களும் அந்த பெயர்களை தாங்கி இருக்காங்க. ஆனா அது எல்லாமே கிருஷ்ணருடைய பெயர்கள். We don't realize these are names of Krishna actually. நமக்கு இன்னும் உணரவே முடியல, இது எல்லாமே கிருஷ்ணருடைய பெயர்கள் தான். Yeah. And nobody's thinking about God when they chastise their son whose name happens to be Ram. சோ யாருமே தன்னுடைய மகனுக்கு ராம்னு பேர் வச்சுட்டு அவரை திட்டும்போது கடவுளை நினைக்கிறது இல்ல. That's why it's so extraordinary that Ajamila was delivered even though he was only calling out for his son, not Ayana. சோ அதனாலதான் நீங்க பார்த்தீங்கன்னா அஜாமிலன் கூட அவருடைய மகனை தான் நாராயணன் அழைக்கிறார். The Vishnu Dutas came, and even though he was so sinful, they said, no, he's chanted Narayan's name, we're taking him. ஆனா அங்க விஷ்ணு தூதர்கள் வராங்க, அவங்க இல்ல இவர் நாராயணரை தான் கூப்பிட்டாருன்னு சொல்லிட்டு அவங்க அவரை அழைச்சிட்டு போறாங்க. Is that okay? Anything else? Somebody here had. One more question, then we'll stop. Yeah. There was one more question. கடைசி கேள்வி. பிரபு, என்னுடைய கொஸ்டின் முந்தைய பதிலுடைய சார்ந்த கொஸ்டின் மாயாதேவியுடைய அந்த 3 திரிசூலத்துல சார்ந்தது. இப்போ வைகுண்டத்துல மாயை இல்லை அப்படின்னு கேட்டுக்கணும். ஆனா வைகுண்டத்துல துவாரபாலர்கள் இருக்காங்க. அது சனகாதி முனிவர்கள் சபிக்கிறாங்க. சனகாதி முனிவர்கள் வைகுண்டத்துல சபிக்கிறாங்க துவாரபாலர்கள். அதை அவங்க எப்படி எடுக்கிறது அந்த விஷயத்தை? அவங்களோட மாயை இல்லை இதல்ல. So his question is, in the spiritual world, Vaikuntha, there is no Maya, according to this answer, the previous answer. So if that is the case, how the Jaya Vijaya, they were blessed by Sanakati Rishis? Yes. So if not Maya, what is that? Yeah, actually there is a kind of Maya in the spiritual world. சோ ஆன்மீக உலகத்துல ஒரு விதமான மாயை இருக்கிறார்கள். There has to be Maya. மாயை கண்டிப்பா அங்க இருக்கணும். Without Shakti, there's no meaning to Shaktiman. சோ சக்தி இல்லைன்னா சக்திமானுக்கு அங்க ஒரு பெரிய விஷயம் இல்ல. But the Maya of the spiritual world is Krishna's internal potency, Yoga Maya, who conditions all the devotees there. ஆனா ஆன்மீக உலகத்துல கிருஷ்ணருடைய சக்தியாக யோகமாயை ஆன்மீக சக்தி இருக்காங்க. அவங்க அங்க இருக்கக்கூடிய கிருஷ்ண பக்தர்களை கட்டுப்படுத்தி இருக்காங்க. So in the material world, the envious persons are conditioned by Mahamaya, and in the spiritual world, the pure devotees, the bhaktas, they're all conditioned by Yoga Maya. இந்த பௌதிக உலகத்துல பொறாமை பிடித்த மனிதர்களை யோகமாயை மகாமாயை கட்டுப்படுத்தி இருக்காங்க. ஆனா ஆன்மீக உலகத்துல தூய பக்தர்களை யோகமாயா கட்டுப்படுத்தி இருக்காங்க. The Lord wanted to fight. பகவான் சண்டை போடணும்னு விரும்பினார். He's a person, remember? நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அவர் ஒரு நபர். But in Vaikuntha, everybody's imbued with Dasya Bhava. Nobody's willing to fight the Lord. வைகுந்தத்துல எல்லோருமே தாசிய பாவத்துல இருக்கிறதுனால யாருமே பகவானோட சண்டை போறதுக்கு முன் வரல. So he had to orchestrate that Yoga Maya will bewilder them to such a degree that they commit this offense, and then the Kumaras came, and the whole entangled plot was all a very sophisticated arrangement of Yoga Maya just to fulfill the Lord's desire to come to this world and fight with his devotees. So அதனால பகவான் அங்க சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தது. அதற்காக யோக மாயினால எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு இவங்க அபராதம் இழைக்கிறது போல நடந்து அவங்க இங்க இந்த பூலோகத்துல பகவானோட சண்டையிடக்கூடிய தேவை என்னவோ அதை பூர்த்தி செய்யறதுக்காக யோகமாயை இப்படி நடந்துக்கிட்டாங்க. Okay, I think we have to stop now.
வேற யாருக்கெல்லாம் கேள்வி இருக்கோ நீங்க வேணா அதை எழுதி கூட கொடுங்க. நம்ம வேற ஒரு சந்தர்ப்பத்துல பிரபு கிட்ட இருந்து அதுக்கான பதில் வாங்கி உங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா இப்ப நமக்கு ஒரு பக்கம் பிரபுக்கு நேரம் ஆயிட்டே இருக்கு. இங்க பக்தர்களுக்கு வந்து இந்த புத்தக விநியோகத்தை ஒட்டி வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு பிரபு கையினால. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்க்கணும், நேரம் எடுக்கும், அதனால சீக்கிரம் முடிக்கணும். ஸோ உங்க கேள்விகளை அப்புறம் வந்து நீங்க அனுப்பலாம். ஹரே கிருஷ்ணா.